श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கி நின்துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் அடியேனுடைய தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய அனுகிரகத்தாலே ஆழ்வார்கள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்களினுடைய பொருளை மக்கள் எளிமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திவ்ய பிரபந்த தாரைகளை கொண்டதான ஒரு திவ்யானுபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆழ்வாரனுடைய பாசுரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு 10-11 பாசுரங்களின் அர்த்தங்களையோ ஒரு பிரபந்தத்தின் அர்த்தத்தையோ இதன் மூலம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே முதல் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி இவையெல்லாம் முடிந்து அடுத்து திருப்பாவையினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது ஆண்டாள் அருளிச் செய்த நாச்சியார் திருமொழி என்கிற பிரபந்தத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே பெண் ஆழ்வாராக அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார் மட்டும்தான். பூமி பிராட்டியின் அவதாரமாக பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக ஆண்டாள் அவதரித்தாள். கர்க்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகீம் என்று ஆண்டாளை வணங்குகிறோம். பாண்டிய தேசத்திலே ஆடி மாசத்தினுடைய பூர நட்சத்திரத்திலே பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக அவர் வளர்த்து வந்த நந்தவனத்திலேயே ஒரு திருத்துழாய் செடிக்கு அருகிலே ஆண்டாள் ஆவிர்பவித்தாள். எப்படி சீதை ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பத்திலிருந்து பிறக்கவில்லையோ அதேபோல் ஆண்டாளும் அயோனிஜையாக ஒரு கர்ப்பத்தில் வசிக்காமலேயே அவதரித்தவள். அந்த ஆண்டாளை தன்னுடைய பெண்ணாக பாவித்தார் பெரியாழ்வார். அவளுக்கு கண்ணனுடைய கதைகளையே சொல்லி வளர்த்து வந்தார். அந்த தாக்கத்தாலே ஆண்டாளுக்கு சிறு பிராயம் தொடங்கியே கண்ணனிடத்தில் அதிகமான ஈடுபாடு இருந்தது. எப்படி ஒரு திருத்துழாய் செடியானது தான் முளைக்கும் போதே சிறந்த நறுமணத்தோடே முளைக்குமோ அதேபோல் ஆண்டாளும் சகஜ பக்தி தன்னோடு பிறந்த பக்தியோடேயேதான் சிறு பிராயம் தொடங்கியே இருந்தாள். அதனால்தான் ஆண்டாளுக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஏற்றம் சொல்லப்படுகிறது. மற்றுள்ள ஆழ்வார்கள் சில காலம் கழித்து
பகவானுடைய அனுகிரகத்தாலே வயதான பிறகு பகவானை உணர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டாளோ பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடம் நாளும் வழுத்தாய் என்று சொல்லுகிறோமே. பிஞ்சாக 5 வயது சிறுமியாக இருக்கும் போதே கண்ணனை தவிர வேறு யாரிடமும் தனக்கு அன்பு காதல் இல்லாமல், உலகப் பொருள்கள் எதிலும் ஒரு ஆசை இல்லாமல் தான் கண்ணனையே ஆசைப்பட்டவள். அந்த பெருமையுடைய ஆண்டாளின் பாசுரம்தான் நாச்சியார் திருமொழி என்று போற்றப்படுகிறது. 2 பிரபந்தங்கள் ஆண்டாள் இயற்றியவை. ஒன்று 30 பாசுரங்களை கொண்ட திருப்பாவை என்கிற பிரபந்தம். அது அனைவரும் அறிந்தது. வருடா வருடம் திருப்பாவினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பாவையை நித்தியானுசந்தானமாக கொண்டு ஓதி வருகிறோம். அதே ஆண்டாள் திருப்பாவைக்கு அடுத்தபடியாக 143 பாசுரங்களை உடைய நாச்சியார் திருமொழி என்கிற அருளிச்செயல் திவ்ய பிரபந்தத்தையும் அருளி இருக்கிறாள். அந்த நாச்சியார் திருமொழியினுடைய 2வது திருமொழி, மொத்தம் 143 பாசுரங்கள், அதில் 2வது திருமொழியைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கீழே தையொரு திங்களும்னு தொடங்கிய முதல் திருமொழியின் அர்த்தத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாமமாயிரம் என்று துவங்கக்கூடிய 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களின் அர்த்தத்தை அடியேன் அறிந்த மட்டில் இருக்கக்கூடிய அவகாசத்துக்கு அனுகுணமாக ஜீயர் சுவாமியினுடைய திருவடி பலத்தாலே விண்ணப்பிக்கலாம் என்று துவங்குகிறேன். இந்த திருமொழியிலே என்ன செய்கிறாள் ஆண்டாள்? முதல் 10 பாசுரங்களாலே காமதேவன், காமனுக்கு மன்மதன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அந்த காமதேவனுடைய காலிலே விழுந்து நீதான் எப்படியாவது எனக்கு கண்ணனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், கண்ணனை விட்டு என்னால் வாழ முடியாது, திருவேங்கடவனை தவிர நான் யாரையும் மணக்க மாட்டேன், மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாள் பாடுகிறாள். அனங்கதேவன் காமதேவனை பற்றி நீதான் என்னை கண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தது முதல் 10 பாசுரங்கள். இது நடந்து முடிந்தவுடனே அடுத்த 10 பாசுரங்களைத்தான் நாம் இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 10 பாசுரங்களிலும் ஆண்டாள் தன்னையே ஒரு சிறு பெண்ணாக வைத்துக்கொண்டு தான் தன்னுடைய தோழிமார்களோடு சிற்றில் கட்டி விளையாடுவது. சிற்றில்னு சொன்னால் மண்ணை வைத்துக்கொண்டு சின்ன சின்ன வீடுகளை கட்டுவார்கள் அல்லவா. குழந்தைகளை ஒரு கடற்கரைக்கு அழைத்து கொண்டு போனோம் என்றாலோ இல்லை எங்கு ஒரு மணல் திட்டு கிடைத்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மணலை எடுத்து அதை நன்றாக சலித்து அழகான சின்ன சின்ன மணல் துகள்களை எல்லாம் எடுத்து அதில் தண்ணீரை கலந்து வெவ்வேறு வேண்டுமென்றால் வண்ணங்களை எல்லாம் கலந்து அதை கொண்டு சின்ன வீடுகளையோ மாளிகைகளையோ கட்டி அதிலே தாங்கள் வாழ்வது போலவும், அங்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவது போலவும், அங்கே சமையல் தளிகை செய்வது போலவும் இதை போல எல்லாம் விளையாடி குழந்தைகள் ஆனந்தப்படுவது உண்டு. அதைத்தான் சிற்றில் கட்டுவது என்று சொல்லுவார்கள். அப்படி ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களோடு சேர்ந்து சிற்றில் கட்டிக்கொண்டு இருக்கிறாள். அந்த சமயத்துக்கு கண்ணன் வருகிறார். ஏன் கண்ணன் இப்போது வருகிறார்? கீழ் 10 பாசுரங்களிலே காமதேவனிடத்தில் ஆண்டாள் விழுது கதறினாளே, எப்படியாவது கண்ணனோடு என்னை சேர்த்து வைத்து விடுன்னு பிரார்த்தித்தாளே, அதுவரை கண்ணன் வரவில்லை என்று கண்டிப்பாக தெரிகிறது. ஆனால் காமதேவன் காலில் ஆண்டாள் விழுந்த உடனே கண்ணனுக்கு அதை பொறுக்க முடியவில்லையாம். ஒரு காதலன் காதலி 2 பேருக்கு நடுவில் அன்பும் இருக்கும், பூசல் சண்டையும் அவ்வப்போது ஏற்படலாம், காதலன் காதலியை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், காதலி காதலனை புலக்கணிக்கலாம், ஊடல் இருக்கலாம், எத்தனையோ இருக்கும். இது நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காதலி சட்டென்று போய் யாரோ ஒரு 3வது மனிதர் அவர் காலிலே விழுந்து நீர்தான் எப்படியாவது என் காதலனோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் அது அந்த காதலனுக்கு எவ்வளவு சுருக்குன்னு தைத்தது போல் இருக்கும். தன்னுடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்காகத்தானே அவன் பார்ப்பான். அதை போல கண்ணனுக்கும் எண்ணம், நாம் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தானே பிரார்த்திக்க வேண்டும். ஏன் ஆண்டாள் என்னை விட்டுவிட்டு காமதேவன் காலிலே போய் விழுந்தாள்? கண்ணனுக்கு தான் இருக்கும்போது வேறு எந்த தெய்வத்தை தொழுதாலும் பிடிக்கவே பிடிக்காது. என்ன சுவாமி இப்படி சொல்லுகிறீர்? அவர்தான் இந்த தெய்வங்களை ஏற்படுத்தி வைத்ததே. இந்திரன், சந்திரன், குபேரன், வருணன், பிரம்மா எல்லாரையும் இவர்தான் படைச்சார். அவரவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை செய்வதற்கான சக்திகளை இவர்தான் கொடுத்திருக்கிறார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம் என்று தொண்டடிப்படி ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் தான் அந்தந்த பதவிகளில் அந்தந்த தெய்வங்களை எல்லாம் சக்தி உடையவர்களாக நாட்டினார். அவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா அவர்களை எல்லாம் தொழுதா பிடிக்கவே பிடிக்காதுன்னா, தான் இருக்கும்போது மற்றொருவரை தொழுதால் பிடிக்காது.
தான் கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ இருக்கும்போது அவரவருடைய விருப்பத்துக்கு இணங்க பிரகிருத்தியா நியதாஸ்வயா என்று கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். பஜந்தே அந்நிய தேவதாகா என்று கண்ணனுடைய வாக்கியம். அவரவர்கள் தங்கள் ஆசைக்கு தகுந்தபடி ஏதோ ஒரு தெய்வத்திடம் ஈர்க்கப்படுகிறார்கள், அதற்கு தகுந்து பூஜை செய்கிறார்கள், வேண்டிய பயன்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று பகவத்கீதையில சொல்லும் போது அதை தவறாக கண்ணன் பெருசாக சொல்லவில்லை. அதனால முக்தி கிடைக்காது, நீ எந்த தெய்வத்தை தொழுதாலும் சம்சாரத்துக்குள்ள ஏதோ இன்பங்களை அடையலாமே தவிர முக்தியை அடைய முடியாதுன்னு தெளிவுபடுத்தி விட்டார். ஆனா அதுக்கு மேல அதை பற்றி வையவில்லை, கண்ணன் கோபப்படவில்லை. ஆனா இந்த இடத்தில் காமதேவன் காலிலே ஆண்டாள் விழுந்தாள் என்ற உடனே கண்ணனுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டதாம். என்ன கோபம் என்றால், தான் இருக்கும் போது மற்றொரு தெய்வத்தை எப்படி ஆண்டாள் தொழலாம்? ஏன்னா இவருக்கு எந்த தெய்வத்தை தொழுதாலும் பிடிக்காது. கோவர்தன சரித்திரம் தெரியும் அல்லவா? மக்கள் எல்லாம் சேர்ந்து வருடா வருடம் இந்திரனுக்கு ஒரு படையல் வைத்து வந்தார்கள். நிறைய வண்டியா நிறைய மூட்டையா அரிசியை சமைத்து அதுல பருப்பு, நெய், தயிர் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து, இந்திரன் தானே மழை கடவுள், அப்ப அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் மழை பெய்ய வைத்தான் நன்னா பிருந்தாவனம் செழிப்போடு இருக்கிறது. பிருந்தாவனம் நன்னா இருந்தா தான் மாடுகள் மேய்வதற்கு புல்லு கிடைக்க போறது. மாடுகளை நம்பித்தான் நாம் இருக்கிறோம். அதனால இந்திரனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும், அவருக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்று ரொம்ப வைதிகமான எண்ணம். இதே விஷயத்தை தான் கண்ணனும் கீதையில சொல்லியிருக்கிறார். தெய்வங்களை எல்லாம் நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது, என்னென்ன யாகங்களை செய்ய வேண்டுமோ தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்படின்னு கண்ணன் கீதையில சொன்னவர், நேர இவர் ஆய்ப்பாடியில் இருக்கும் போது மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்திரனுக்கு யாகம் செய்ய போன போது தடுத்து விட்டார். அது என்ன இந்திரன்லாம் ஏதான பண்ணுவாரா? நமக்கு கண்கூடா இருந்து நம்மை ரட்சிக்க கூடியது கோவர்தன மலை தான். கோவர்தனம் இருக்கிறதுனால தான் மழை பெய்கிறது, கோவர்தனம் இருக்கிறதுனால தான் நதி பெருகிறது, அது இருப்பதால் தான் நமக்கு மூலிகைகள் கிடைக்கின்றன. அப்ப நமக்கு எல்லா விதத்திலும் கண்கூடான உதவி கோவர்தனம் தான் செய்கிறது. இந்திரன்லாம் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருக்காரோ இல்லையோ அவரெல்லாம் நம்பிண்டு பண்ண வேண்டாம், அவருக்கு எந்த பூஜையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி கோவர்தனத்துக்கு செய்ய வேண்டும்னு மாற்றி வைத்து, அந்த கோவர்தனம் எங்க பிரசாதம் சாப்பிட போறது? எவ்வளவோ சமைத்தார்கள். அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அலரும் பொட்ட துத்துன்னு ஆழ்வாருடைய பாசுரம். பெரிய பர்வதம் போல அன்னம், அதுல சின்ன குளங்கள் வெட்டினது போல நெய்யை நிரப்பி வச்சிருந்தாலாம், அதுல அருவி கொட்டுறது போல தயிரை சேர்த்து வச்சிருந்தாலாம், பருப்பு அதெல்லாத்தையும் நிறைய சேர்த்து வைத்திருந்தார்கள். இது எல்லாவற்றையும் கண்ணன் தானே விழுங்கி விட்டார். அகம் கோவர்தனோஸ்மி, நான் தான் கோவர்தனத்துக்கு அந்தர்யாமி. அப்ப கோவர்தனம் உண்ணுகிறது என்றால் தான் உண்ணுகிறேன்னு தானே பொருள். தானே அனைத்தையும் உண்டு விட்டார். அந்த அளவுக்கு தான் இருக்கும் போது வேறு ஒரு தெய்வத்தை தொழுதால் கண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் யார் தொழுதார்கள்? சாதாரண கோபர்களும் கோபிகைகளும், வயதானவர்கள். அவர்கள் மூணாவது யாரோ சாதாரணமானவர்கள் தானே, கண்ணனுக்கு ஒன்று நெருக்கமான உறவினர்கள் கிடையாது. இப்ப நாம் இருக்கோம்னு வச்சுங்களேன், நமக்கு யாரோ ஒரு உறவினர்கள் இருக்கலாம். திருப்பதிக்கு போனா அவர்களுக்கு சேவை வேண்டும், பகவானை தரிசிக்க வேண்டும்னு ஆசை இருக்கலாம். நம்ம இடத்துல வந்து கேட்டா நாம ஏதானு நமக்கு சிபாரிசு பண்ற நிலைமை இருக்கணும்னு வச்சுங்களோ, நம்மளே போய் எங்கேயான ஒரு வரிசையில் நின்று 10 மணி நேரம் 15 மணி நேரத்துல சேவிச்சுட்டு வரோம்னா பிரயோஜனம் கிடையாது. நாம் சொன்னால் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றாளே, சொன்னா ஒரு ஏற்பாடு பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஆனா நம்முடைய உறவினர் நம்முடைய உதவியை நாடாமல் யாரோ ஒருவரிடத்துல போய் அவர் உதவியை கொண்டு தரிசனம் செய்து விட்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதை போலத்தான் கண்ணனுக்கு, நான் இங்க இவ்வளவு பெரிய தெய்வம் இருக்கும் போது அதனை நீங்கள் இந்திரனை கும்பிடுவது அதெல்லாம் கிடையாது, கோவர்தனத்துக்கு கொடுங்கோன்னு சொல்லி தானே உண்டு விட்டார். இது மூணாவது மனுஷர்கள், யாரோ கோபர்கள் கோபிகைகள், கண்ணனுக்கு ஒன்றும் பெரிய நெருக்கமானவர்கள் அல்ல. கண்ணனுக்கு உண்மையில் நெருக்கமானவர்கள் யார்? சிறுவர்களும் சிறுமியர்களும் தான். அங்கிருந்த சின்ன குழந்தைகள் தானே கண்ணனே அனைத்தும் என்று இருப்பவர்கள். அதற்குள் ஒருத்தி தானே இந்த ஆண்டாளும். அப்போ எந்த தெய்வத்தை பொதுவான மக்கள் தொழுதாலும் கூட கண்ணனுக்கு பிடிக்காது. ஆண்டாள் எவ்வளவு நெருக்கமானவள்! அந்த ஆண்டாளே கண்ணனை விட்டு காமதேவன் காலிலே போய் விழுந்து நீதான் சேர்த்து வைக்க வேண்டும்னு பாடினால் அதை கண்ணனால பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அதனால வேகமா ஓடி வந்தாராம். எப்படி கஜேந்திரனுக்கு ரட்சிப்பதற்கு வேகமா கருடன் மேலதான் முதல்ல புறப்பட்டு பகவான் கீழே இறங்கி வந்தார். ஆனா கருடனுடைய வேகம் போறவில்லையா, காலால எத்தி போ போன்னு கருடனை
வேகப்படுத்துகிறார். ஆனா கருடனுக்கு அதுக்கு மேல வேகமாக செல்ல முடியவில்லை. சரின்னு கருடனையும் தூக்கி தன் தோளில் வைத்துக்கொண்டு பகவான் வெகு விரைவில் வந்து முதலையை கொன்று அந்த யானையை ரட்சித்து கொடுத்தார். அந்த துடிப்பு ஏன் வந்ததுன்னால், பக்தனை ரட்சிக்காமல் பகவான் விட்டு விட்டார்னு பேர் ஏற்பட்டு விடுமே உலகத்தில், அந்த பயத்தால ஓடி வந்தாரோ இல்லையோ. அதை போல் ஆண்டாள் என்று கண்ணனுக்கு ஒரு பக்தையாம். அவள் கண்ணனையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள், துடித்துக் கொண்டிருந்தாள். கண்ணன் முகம் காட்டவில்லை. அதனால் ஆண்டாள் காமதேவன் காலிலே விழுந்தாள். இப்படின்னு உலகத்துல நாளைக்கு பேச்சாகிவிட்டதென்றால் கண்ணனுடைய பெருமையெல்லாம் பாழாக போய்விடும். இத்தனை நாள் கட்டி காப்பாத்தி வச்சிருக்காளோ, நான் தான் தெய்வம், நான் தான் ரக்ஷகன், அனைத்தையும் காப்பவன் நானே, காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான்னு ஆழ்வார் பாசுரம். ரக்ஷகன் நான் தான் ரக்ஷ இத்தனை நாள் பேர் மாறுதட்டி கொண்டிருந்தாரே, அது எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போய்விடும் ஆண்டாள் காமதேவன் காலிலே விழுந்தாள். அதனால கண்ணன் உடனே ஓடி வந்தாராம். ஐயோ, ஆண்டாள் நெருக்கமானவளே இப்படி செய்து விட்டால் நமக்கு பேர் போய்விடும். அத போல இது மேலோட்டமான பொருள். கண்ணன் அவர் இருக்கும்போது வேறு தெய்வத்தை சேவித்தால் அவருக்கு பிடிக்காது. அதனால் தன்னைத்தான் ஆண்டாள் பற்ற வேண்டும் என்று ஓடி வந்து ஆண்டாளை சந்திக்க வந்தார். இது ஒரு கதை. ஆனா இதனுடைய உட்கருத்து என்ன? இதனால என்ன சொல்ல வருகிறார் சுவாமி? ஆண்டாளாம், அவள் ஒரு பெண்ணாம், அவளுக்கு கண்ணனிடத்துல காதலாம், அந்த காதலை அடைய முடியவில்லை, நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக யாரோ மன்மதன் காமதேவன் காலில் போய் விழுந்தாளாம். அது பொறுக்காம உடனே காதலன் ஓடி வந்து நாயகியை ஏற்றுக்கொண்டானாம். எல்லாம் என்னமோ காதல் ஒரு பாடல்களை போல இல்லையான்னு கேட்டால் இதனுடைய உள்ளுரை பொருள் இன்னும் அழகானது. காதலன் காதலி, ஜீவாத்மா பரமாத்மா என்று சொன்னால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மட்டுமே சேஷபூதனாக இருக்க வேண்டும். அனன்யாருக சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். நாமெல்லாம் தொண்டர்கள், அடிமைகள், தாசர்கள். யாருக்கு தாசர்கள் என்றால் பல பேருக்கு தாசர்கள்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், அவருக்கு தாசர் கார்த்தால 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு புறப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போறேன், கோயிலுக்கு போறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போனேன், நாளைக்கு புதன்கிழமை இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டேன், வெள்ளிக்கிழமை இன்னொரு தெய்வம். அப்படி இருக்க முடியாது. தாசனாக ஒருவருக்கு மட்டும்தான் நாம் இருக்கலாம். அந்த ஒருவர் யார் என்றால் பரமாத்மா மட்டும்தான். உனக்கே நாம் ஆட்செய்வோம், உந்தன்னோடு உத்தோமே ஆவோம், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே என்று ஆண்டாள் பாடுகிறாளோ இல்லையோ. நமக்கும் பரமாத்மாவுக்கும் தான் வெட்டப்பட முடியாத நிரந்தரமான தொடர்பு எப்போதுமே உண்டு. மற்ற எந்த தெய்வத்தோடும் அதை போல நமக்கு தொடர்பே கிடையாது. அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு மட்டுமே தாசனாக இருக்க வேண்டியவன். அதுதான் இவனுடைய இயற்கை தன்மை. தாசன்னு சொன்னால் அப்ப உடனே நம்மை ரட்சிக்க கூடிய பொறுப்பு பகவானுடையதுன்னு ஆகிவிடுகிறதோ இல்லையோ. நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலைக்காரர் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் என்றால் அதற்கு உதவ வேண்டிய பொறுப்பு என்னுடையதுதான். அது உன்னுடைய பர்சனல் லைஃப், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நீ பார்த்துக்கொள், நான் ஏன் தலையிட வேண்டும்னு சொல்ல முடியாது. நமக்காக ஒருவர் உழைக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார்னா அவருடைய இன்ப துன்பங்களை நாம் தானே பார்க்க வேண்டும். அதை போல் நாமெல்லாம் பகவானுடைய தாசர்கள், நாமெல்லாம் பகவானுடைய சொத்து என்று ஆகிவிட்டால் அப்ப நம்மை ரட்சிக்க கூடிய பொறுப்பு பகவான் தலையிலே போய்விடுகிறது. இதுதான் சரியான நிலை. ஆனா இப்ப ஆண்டாள் என்ன செய்கிறாள்? அந்த பகவானை அடைவதற்கு காமதேவன் காலிலே விழுகிறாள் என்றால் தானாக ஒரு முயற்சியை எடுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைய வேண்டும், பகவானை சென்று கிட்ட வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய அருளை மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டும். முதல் பாசுரத்தை திருப்பாவையில் ஆண்டாள் தெளிவுபடுத்தினாள். நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கே, நாம் என்பவர்கள் யார்? பரமாத்மாவுக்கு மட்டுமே தாசர்கள். நமக்கு என்ன வேண்டும்? பறை, கைங்கரியம் வேண்டும், மோட்சம் வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? நாராயணனே தருவான். நான் முயற்சியே எடுக்க வேண்டாம். நான் பக்தி யோகம் பண்ணேனா, கர்மயோகம் பண்ணேனா, நாம சங்கீர்த்தனம் பண்ணேனா, புஷ்பம் தொடுத்து கொடுத்தேனா, இது எதையுமே நான் முறையாக ஒரு உபாயமாக செய்ய தேவை கிடையாது. நாராயணனே தருவான். அவனுடைய கருணையாலேதான் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றுதானே ஆண்டாள் இருந்திருக்க வேண்டும். ஆனா அந்த நிலை மாறி போய் ஆண்டாளுக்கு துடிப்பு, ஏதாவது ஒன்று செய்தாவது கண்ணனை அடைய வேண்டும், அடையப்போவது கண்ணனை. அதனால் அதுக்கு தவறான வழியில் போனால் கூட பரவாயில்லை என்கிற முடிவுக்கு ஆண்டாள் வந்து விட்டாள். அதனால காமதேவன் காலிலே போய் விழுந்தாள். இதை கண்ணனால பொறுக்க முடியவில்லை. மேலோட்டமான பொருள், காதலனுக்கு காதலி வேறொருவர் உதவியை நாடினால் எப்படி பொறுக்க முடியாதோ அதை போல் கண்ணனுக்கு பொறுக்க முடியவில்லை, ஓடி வந்தார். இது மேலோட்டமான சங்கதி, சரித்திரம்.
ஆனா உள்ளுரை பொருள் என்ன? வெறும் காதலன் காதலின்னு பாடுவதா நாச்சியார் திருமொழியினுடைய பொருள்? அது மட்டும் அல்ல, அந்த பொருளை கொண்டான தவறு ஒண்ணும் கிடையாது. உண்மையாகவே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் காதலிதான். பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் காதலன் தான். நாம் ஒவ்வொருவரனே அவனை அடைய வேண்டும், ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும்னு தான் ஆசைப்பட வேண்டும். அதுக்கு மேல உள்ளுரை பொருள் என்ன? இந்த உடலை வைத்து ஆண் பெண் ஒரு மனிதன் என்றா பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு சேஷபூதன் தாசன். அந்த பரமாத்மாவினுடைய அருளை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டும். தானாக ஒரு முயற்சி செய்து மோட்சம் அடைவதற்கு ஆசைப்படவே கூடாது. ஆனா இப்ப ஆண்டாள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாள் என்றால், தான் முயற்சி செய்தாவது கண்ணனை அடைய முடியுமா என்கிற அளவுக்கு வருத்தம், கண்ணனை விட்டு பிரிந்த வருத்தத்தாலே தவறான முறையிலாவது அடைய முடியுமான்னு பார்த்தாள். அது கண்ணனுக்கு சுருக்கென்று தைக்கிறது. ஐயோ, இந்த ஜீவாத்மா தானாக முடிவெடுக்கிறாரே, தானாக ஒரு முயற்சி எடுக்கிறாரே, அது மிக தவறு. நாம் தான் ஓடிப்போய் ரட்சிக்க வேண்டும் என்று கண்ணனுக்கு தோன்ற சரின்னு ஆண்டாளை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார். ஆனா அதுக்குள்ள இங்க அப்படியே மாறி போய்விட்டது. முதல் 10 பாசுரம் ஆண்டாளுக்கு கண்ணனை எப்படியாவது அடையணும்னு ஆசை. காமதேவன் காலில் விழுந்து பிரார்த்தித்தாள். கண்ணன் வருவதற்கு தாமதமாயிற்று. தாமதமானா பெண்ணுக்கு உடனே என்ன வரும்? கோபம் ஏற்படும். ஆண்டாள் கோபித்து கொண்டாள். கண்ணன் வந்த போதும் அவனை பார்க்காமல் புறக்கணித்து விட்டாள். எப்படி புறக்கணிக்கிறதுனா, தன்னுடைய ஒரு 10 கோபிகைகளை, தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டாளாம். அவர்களோடு சேர்ந்து சிற்றில் இழைப்பது, ஒரு அழகான இந்த மணல் வீடுகளை கட்டக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடுவது போல ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களோடு செய்து கொண்டிருக்கிறாள். இது எதுக்கு? இந்த விளையாட்டை விளையாடணும்னு ஒண்ணு ஆண்டாளுக்கு பெரிய ஆனந்தம் கிடையாது. கண்ணனை புறக்கணிக்க வேண்டும். அவன் வந்து நின்றுட்டு இருக்கான், மூலையில நிற்கிறான், ஆண்டாளுக்கு தெரியும். அவனை ஏறெடுத்து பார்க்க கூடாது. நம்ம என்னமோ இதிலேயே கவனமாக இருப்பது போல், இந்த விளையாட்டால் அவ்வளவு சுவாரஸ்யம் இருப்பது போல், இந்த ஆனந்தமே நமக்கு போதும் என்பது போல் இருந்தோம் என்றால், அதுதான் கண்ணனுக்கு சரியான பதிலடி, அதுதான் சரியான பாடம் புகட்டினதாக இருக்கும். அதனால கண்ணனை நாம் திரும்ப பார்க்க கூடாது என்று புறக்கணித்து விட்டு ஆண்டாள் சிற்றில் இழைத்துக் கொண்டிருக்கிறாள். சின்ன சின்ன வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருக்கிறாள். இதனால இப்ப கண்ணனுக்கு கோபம். அழகா புரிஞ்சுக்குங்கோ. முதல் 10 பாசுரம் ஆண்டாள் ஆசையால அடையணும்னு பார்த்தாள். கண்ணன் அப்ப வரவில்லை. இப்ப கண்ணன் வந்து விட்டான். ஆண்டாளுக்கு கோபம் வந்து விட்டது. புறக்கணித்து அவனை பார்க்கவில்லை. தாம்பாட்டு விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே, இது என்ன விளையாட்டு? சர்வேஸ்வரன் நானே உங்களை தேடி வந்திருக்கிறேன். நான் வந்த பிறகு என்ன சின்ன சின்ன விளையாட்டுக்கள்? நான் ஒருவன்தான் உங்களுக்கு இலக்காக இருக்க வேண்டுமே தவிர, தன்னை தவிர வேறு ஒரு பொருளை கொண்டு ஆனந்தம் அடைந்தால் அதை கண்ணனால பொறுத்துக்கவே முடியாது. நான் தான் இன்பம், என்னை அடைவது மட்டும்தான் இன்பம். என்ன நினைக்கணும், தியானிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும், பாட வேண்டும், நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். இதை பண்ணுவதுதான் இன்பமே தவிர உலகத்துல சாதாரண விளையாட்டுகள் எல்லாம் இன்பம்னு கண்ணன் ஒத்துப்பாரா? அதனால இப்ப கண்ணனுக்கு கோபம் வந்து, என்னை புறக்கணித்து நீங்கள் வீடு கட்டினீர்களோ இல்லையோ, அந்த வீடுகளை எல்லாம் நான் உடைக்கப் போகிறேன் என்று தன்னுடைய கையால தள்ளுகிறார், காலால எட்டி உதைக்கிறார். அந்த சிற்றில் சிதைப்பது, சிதைப்பதுனா உடைப்பது. ஆண்டாள் சிற்றில் கட்டி கொண்டிருக்கிறாள். அந்த சிற்றிலை உடைப்பதற்காக கண்ணன் கோபத்தோடு முன் வருகிறார். அப்ப ஆண்டாள் கண்ணனை பார்த்து, சிற்றில் சிதையேலே, தாங்கள் கட்டின வீடுகளை நீ உடைக்காதே என்று பிரார்த்திப்பதுதான் இந்த 10 பாசுரங்களிலும். அப்ப ஒரு அளவுக்கு கோபத்தோடு, உள்ளூர வருத்தம் இருக்கு, கண்ணன் வரவில்லை, காலம் தாமதித்து விட்டான் என்று. அதனால ஒரு கோபம் வந்தது. இப்ப மட்டும் என்ன வருவது? நான் இத்தனை நாளா துன்பப்படும் போது முகம் காட்டவே இல்லை. இப்ப உன்னுடைய பேருக்கு ஒரு குறை, கண்ணனுடைய ரக்ஷகன் என்கிற பேருக்கு ஒரு இழுக்கு வந்துவிடும், உடனே ஓடி வருகிறாரோ இல்லையோ. அதனால ஆண்டாளுக்கு கோபம். அதோடு அவனை புறக்கணித்து, நீ வராதே, போன்னு சொல்லி பாடுகிறாள். அதுல கண்ணனுக்கு ஓரளவுக்கு ஆனந்தம். எப்பவுமே நாயகி போத்து வராத போன்னு சொன்னா காதலனுக்கு ஒரு ஆனந்தம் வருமோ இல்லையோ. அதுல ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் கோபம் கண்ணனுக்கு. நான் வந்த பிறகும் என்னை ஏன் புறக்கணிக்கிறாள் ஆண்டாள்னு கோபம். அதனால சிற்றில் சிதைக்க முற்பட, நீ சிதைக்காதேன்னு ஆண்டாள் பிரார்த்திப்பதுதான் இந்த 10 பாசுரங்கள். கடைசியிலே ஆண்டாளும் கண்ணனுமாக சேர்ந்து விடுகிறார்கள். அதோடு இந்த திருமொழி முடிகிறது. என்ன அர்த்தங்கள், மேலோட்டமான சங்கதி. முன் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்து விட்டோம். இனி சுருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே ஒவ்வொரு பாசுரத்துக்கும் என்ன அர்த்தம் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் பார்க்கணும்னால் ஒரு பாசுரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும். அவ்வளவு தூரம் பார்க்க, அது விரிவானது. இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த
ஒரு தாரை, திவ்ய பிரபந்த தார அனுபவத்தினுடைய குறிக்கோள் என்ன? ஒரு சின்ன பரிச்சயம், ஒரு அறிமுகத்தை கொடுத்து விட்டால் அவரவர்கள் அதில் ஈடுபட்டு தொடர்ந்து கேட்கலாமோ இல்லையோ, அதை போல ஒரு அறிமுகமாக சுருக்கமாக அர்த்தங்களை என்ன என்று தெரிவிக்கிறேன். நாமமாயிரம் திருமொழியினுடைய முதல் பாசுரம். நாமமாயிரம் ஏத்தனென்ன நாராயணா நரனே, உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே, காமன் போதரு காலமென்று பங்குனினாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்று முதல் பாசுரத்தில் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். கடைசி பாசுரம் இப்படித்தான் அநேகமா முடிய போறது. எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, நாங்க கட்டின சின்ன சின்ன அழகான வீடுகள், அந்த வீடுகளை நீ சிதைக்காதே, அழிக்காதே, காலால் இடறி மிதித்து உடைக்காதே என்று வரிசையாக பிரார்த்திக்க போகிறாள். அந்த கண்ணன் யார், என்ன பண்ணுகிறான் அவனை பார்த்து சொல்றா, நாமமாயிரம் ஏத்தனென்ன நாராயணா. இவன் யார் தெரியுமா? நாராயணன். நாராயணன்னா ரெண்டு விபூதிகள், நித்திய விபூதி வைகுந்தம்னு சொல்லுகிறோம். லீலா விபூதி தான் நாம் வாழக்கூடிய இந்த சம்சாரம், 7-14 லோகங்களை கொண்ட ஒரு அண்டம். அதை போல கோட்டிக்கணக்கான எண்ணிறந்த அண்டங்கள் இருக்கின்றன. அத்தனை அண்டங்களும் சேர்ந்து லீலா விபூதின்னு பெயர். அது அழியக்கூடிய உலகம். அதை தவிர அழியாத ஒரு உலகம் நித்திய விபூதி என்று. இந்த ரெண்டுக்கும் நாதன் நாரணன், முழுவேழ் உலகுக்கும் நாதன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். இப்ப நாராயணன் சொன்னாலே அனைத்துக்கும் சுவாமி என்று பொருள். அந்த நாராயணன் எங்க இருக்கிறார்? வைகுந்தத்தில் இருப்பார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆளுகின்ற எம்பெருமான் என்று ஆண்டாளே மேலொரு பாசுரத்தில் பாடப்போகிறாள். அப்ப ரெண்டு விபூதியையும் ஆண்டு கொண்டு பகவான் வைகுந்தத்தில் இருக்காரோ இல்லையோ, அவனுக்குத்தான் நாராயணன்னு பெயர். அந்த நாராயணனை நாமம் ஆயிரம் ஏத்த, அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், வைகுந்தத்தில் பல நித்தியசூரிகள், அனந்தன் என்று ஆதிசேஷன், கருடாழ்வார், விஸ்வக்சேனர், குமதன், குமதாக்ஷன், சண்டன், பிரச்சண்டன், எத்தையோ நித்தியசூரிகள் இருப்பார்களே, அவர்களெல்லாம் எப்போதும் பகவானுனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருப்பார்களாம். ரெண்டு விஷயம், ஒன்று புகழ்வது, மற்றொன்று போற்றுவது. புகழ்வதுனா ஸ்தோத்திரம் பண்றோம், ஒருத்தருடைய குணங்களை எல்லாம் எடுத்து பாடுகிறோம் அர்த்தம். போற்றுவது என்றால் அவருக்கு மங்களாசாசனம் செய்வது, நீ நன்னா இருக்கணும், நீழூழி வாழ வேண்டும், எந்த துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு வாழ்த்துவது. இது ரெண்டையுமே நித்தியசூரிகள் செய்து கொண்டே இருப்பார்களாம் எப்போதுமே. தத் விப்ராசவஹ விபன்யவஹ ஜாகிருவாகம்சஹா சமிந்ததே என்று உபனிஷத்து சொல்லுகிறது. விபன்யவஹா அப்படின்னா எப்போதும் பகவானை பாடிக்கொண்டே இருப்பார்களாம் நித்தியசூரிகள். ஹாவு 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 என்று பகவானுடைய குணங்களை பாடுவார்கள். அவன் வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நித்தியசூரிகளாலே நாமம் ஆயிரம் எத்தனென்ன. எப்படி சுவாமி நாராயணனை பாடணும்னா எவ்வளவு பாட முடியும்? இப்ப நம்மளை பத்தி யாரையானு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 10 பாசுரம் எழுதுங்கோன்னு சொன்னா, 10 பாசுரத்துக்கு உங்களை பத்தி என்ன எழுதுறது? 1.5 பாட்டு 2 பாட்டு வேணா எழுதலாம். இங்க பிறந்தார், இதை படிச்சார், இதை வளர்ந்தார், ஏதோ பண்ணலாம். நீர் என்ன சாதித்து விட்டீர், உமக்கு என்ன குணம் இருக்குன்னு 2 பாட்டு பாடுறதுன்னு நம்மளை பார்த்து கவிஞர்கள் கேட்பா. அதை போல பகவானை பத்தி பாடணுமே. நித்தியசூரிகள் எல்லாம் லட்சம் கோடிக்கணக்கான பேர் இருப்பார்கள். அத்தனை பேர் சேர்ந்து பகவானை பாடினா எவ்வளவு நாழி பாட முடியும்? 1 நிமிஷம் பாடலாம், 2 நிமிஷம் பாடலாம், அவ்வளவுதானே பெருமை இருக்கும். நாள் அத்தனை நித்தியசூரிகளும் சேர்ந்து எத்தனை நேரம் பாடினாலும் பகவானுடைய குணங்களை பாடி முடிக்கவே முடியாதாம். அதைத்தான் சொல்லுகிறாள், நாமம் ஆயிரம் ஏத்தனென்ன. 1000 நாமங்களை பாடுகிறார்கள். நாள் 1000 நாமம்னா 1000 குணங்கள்னு ஆகிவிடுகிறது. 1000 என்பது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. லட்சம் கோட்டிக்கணக்கான நாமங்கள் பகவானுக்கு உண்டு. அந்த நாமங்கள் இருக்கிறபடியால அத்தனை குணங்கள், அத்தனை பெருமைகளை உடையவன் பகவான் என்று தெரிகிறது. நாமம் 1000 ஏத்தன் என்ன? ஏத்துவதுனா பாடுவது, ஸ்தோத்திரம் செய்வது. அப்படி நித்தியசூரிகள் எல்லாம் அவனுடைய நாமங்களை பாடும்படிக்கு நின்ற நாராயணா. அப்படி வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நாராயணா. அடுத்தது நரனே. நரன், நரன்னு சொன்னால் மனிதன் அர்த்தம். அப்ப வைகுந்தத்தில் இருந்த எம்பெருமான் அங்கிருந்து வந்து மனிதனாக பிறந்திருக்கிறாரோ இல்லையோ, மனிதனாக பிறந்தது ஒன்று பரசுராமர், ராமர், பலராமன், கண்ணன், கல்கி, இந்த அவதாரங்களாகத்தான் இருக்க முடியும். இந்த இடத்துல யாரை சொல்லுகிறாள் என்றால் ராமாவதாரத்தை தான் இந்த இடத்துல நரன்னு ஆண்டாள் குறிப்பிடுகிறாளாம். வால்மீகி ராமாயண ஸ்லோகம், மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாதும் ஏவம் விதம் நரம். வால்மீகி நாரதரை பார்த்து சொல்றார், இத்தனை குணங்களை உடைய ஒரு மனிதனை நீர்தான் அறிய முடியும், அந்த மனிதனை பத்தி எனக்கு சொல்ல வேண்டும். அப்ப ராமன் மனிதன் தானே, அந்த மனிதனாக பிறந்த ராமனைத்தான் நரனேன்னு ஆண்டாள் அழைக்கிறாள்.
ஏன்னா ஒற்றுமை இருக்கோ இல்லையோ, நாமமாயிரம் ஏத்தனென்ன நாராயணா, நித்தியசூரிகளெல்லாம் புகழ்ந்து பாடும்படிக்கு வைகுந்தத்துல பெருமையோடு இருப்பவனே, இது முதல்ல பாடினா. அதுக்கு அடுத்தது நரனேன்னு சொன்னால் அந்த பகவான் அயோத்தியில வந்தபோது இங்கிருந்த மக்கள் எல்லாம் ராமனுடைய பெருமையை பாடினார்களோ இல்லையோ, அதுதான் ஒற்றுமை. வைகுந்தத்திலும் ஊர் மக்கள் எல்லாம் பகவானை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அயோத்தியிலும் ஊர் மக்கள் எல்லாம் ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன் கதாக, சின்ன குழந்தைகள் கூட வீட்டு வாசல்ல விளையாடும் போது ராமனுடைய கதைகளை எல்லாம் பேசிட்டே தான் விளையாடுமா. சாதாரண உலக பேச்சே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ராமனை புகழ்ந்தார்கள். அப்ப பகவான் வைகுந்தத்தில் இருந்தார், அவனுடைய பெருமையை நித்தியசூரிகள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து வந்து மனிதனாக அயோத்தியிலே பிறந்து வாழ்ந்தார். அங்கிருந்த மக்கள் பகவானுடைய பெருமை, வீரம், கருணை, பொறுமை, இனிமை, சௌலபியம், இத்தனை குணங்களையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறாள்னால், ஓ பகவான் இவ்வளவு நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், சிறந்த குணசாலி உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆயிற்று, உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே. கண்ணா, நீதானே நாராயணனாக இருக்கிறாய், அங்கு இருப்பவர்களெல்லாம் உன்னை கொண்டாடுகிறார்கள், அவ்வளவு நல்லவனா இருக்கிறாய். அடுத்து அங்கிருந்து நரனாக ராமனாக பிறந்தாய், எவ்வளவு நல்ல குணசாலியாக இருந்தாய், அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை கொண்டாடினார்கள். ஆனா நாங்கள் செய்த பாவம் என்னவோ தெரியவில்லை, உன்னை இப்படி முன் நிலைகளில் நாராயணனான நிலையிலும் ராமனான நிலையிலும் நல்ல பேர் எடுத்த நீ, மக்களிடத்துல நல்லவனாக நடந்து கொண்ட நீ, அப்படிப்பட்ட உன்னை மாமி தன் மகனாக பெற்றால், அந்த நீதான் வந்து எங்களுக்கு மாமிக்கு மகனாக பிறந்திருக்கிறாய். மாமி மாமியார் என்பது இந்த இடத்துல யசோதையை குறிக்கும். அப்படிப்பட்ட நீ வந்து யசோதைக்கு மகனாக பிறந்த போது உண்மையில என்ன நடந்திருக்க வேண்டும், எப்படி வைகுந்தத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஆனந்தமா இருக்காளோ, எப்படி அயோத்தில் இருந்தவர்கள்லாம் ஆனந்தமாக இருந்தார்களோ, அதை போல ஆய்ப்பாடியில் நாங்கள் ஆனந்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனா எப்படி விதி விளையாடி விட்டது, அந்த ரெண்டு நிலைகளிலும் நல்லவனாக இருந்த நீ கண்ணனாக பிறந்த போது மட்டும் இவ்வளவு எங்களை துன்புறுத்துகிறாயே. ஏன்னா ஆண்டாளுக்கு என்ன வருத்தம், கண்ணன் வந்து முகம் காட்டவில்லை, வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆலிங்கனம் செய்யவில்லை, அதனால இப்ப கோபம் வருத்தம். அதனால சொல்றா, உன்னை பெண்ணா பெத்தை மாமியாருக்கு மகனாக பெற்று நான் அண்ணா எப்படித்தான் துன்பத்தை பெறாமல் இருக்க போகிறேனோ, உன்னை மாமி தன் மகனாக பெற்றால். ஏன் மாமி தன் மகன் சொல்லுகிறாள்னால், உறவு முறை இருக்கோ இல்லையோ, கண்ணன் தீம்பு செய்யக்கூடிய தன்மை உடையவர். ஆனா யார் யார்கிட்டையோ போய் தீம்பு செய்வார்களான்னு, நமக்கு யாரையாவது குத்தி கொடையணும், யாரையானு கிளப்பி விட்டுட்டே இருக்கணும், அவர்களை குத்தம் சொல்லிட்டே இருக்கணும், இல்ல அவர்களை கேலி பண்ணிக்கொண்டே இருக்கணும். நாள் யாரை பண்ணுவோம், ஏதோ அண்ணா தம்பி உறவினர்கள், ஒண்ணு விட்ட அக்கா தங்கை தம்பி, இதை போல உறவினர்களிடத்துல தானே இதை போல நடந்து கொள்வோம். அந்த தௌர்பாகியம் ஆண்டாளுக்கு. உனக்கு நான் உறவா பிறந்துட்டேனே, மாமிதன் மகனாக பெற்றால்னா நீ எனக்கு உறவாக இல்லாமல் போயிருந்தால் இவ்வளவு தூரம் நீ என்னை துன்பப்படுத்தி இருக்க முடியாது. நான் செய்த பாப்பம், எனக்கு மாமிப்புக்கு பிள்ளையாக நீ வந்து பிறந்து விட்டாய். அதனால நீ எவ்வளவு என்னை நலிந்தாலும் நான் அதை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வளவு நலிவதற்கு காரணம் ஒண்ணு, கண்ணன் இயற்கையிலேயே தீம்பு செய்யக்கூடியவன். ரெண்டாவது, நம்ம ரெண்டு பேருக்கும் உறவு முறை வேற இருக்கு, இது நீ பண்ணாதேன்னு என்னால சொல்ல முடியாது. அப்ப முன் அவதாரங்களில இவ்வளவு நல்லவனாக இருந்தாய், ஆனா அப்பேற்பட்ட நீ எனக்கு மாமிக்கு மகனாக பிறந்த போது என்னை இவ்வளவு துன்புறுத்துகிறாயே. மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே. வாதைனா ஒரு நலிவு, ஒரு துன்பம். எனக்கு வாதை தவிருமே, ஒரு நாளும் எனக்கு இந்த நலிவிலிருந்து நான் மீளப்போவதே கிடையாது. நீ கொடுக்கிற துன்பம் என்னை விட்டு போக போவதே கிடையாது. ஏன்னா பிறந்தது கண்ணன் தீம்பனாக, அதுக்கு மேல உனக்கு நெருக்கமான உறவு வேற இருக்கு என்னோட. அப்ப என்னை துன்புறுத்தாமல் நீ விடப்போவதில்லை. என் வாழ்க்கை முழுவதும் இந்த துன்பம் எனக்கு தவிரப்போவதே கிடையாது. எனக்கு வாதை தவிருமே என்று ஆண்டாள் சாணம் பாடினாள். கண்ணன் உடனே சொன்னார், இது நல்ல கதையா இருக்கு, என்னமோ நானாக வந்து உங்களை துன்புறுத்துவது போல் பாடுகிறீர்களே. நீங்கள் தானே வேணும்னு நான் வருவேன்னு தெரிந்துதான் இந்த சிற்றில்களை நீங்க கட்டினதே. கண்ணன் வரணும், கண்ணனை நாம கோவப்படுத்துவோம், கோவப்படுத்தும் போது பக்கத்துல சிற்றில வச்சுப்போம். அப்பதான் அவர் சட்டுன்னு கோவப்பட்டு அங்க இருக்கிற சிற்றில் எல்லாம் உடைச்சிருவார். உடனே தாய் தந்தையர் இடத்துல போய், அம்மா நாங்கள்லாம் சிற்றில் கட்டி விளையாடிட்டு இருந்தோம், கண்ணன் வந்து உடைத்து விட்டான், இப்படின்னு என்னை பற்றி புகார் பண்ண போகிறீர்கள். உண்மையில இதுல யாருக்கு குசும்பு அதிகம், யாருக்கு ஒரு தீம்பு அதிகம்? நான் வரப்போகிறேன் என்று முன்னமே கணித்து
என்னை புறக்கணித்தால் எனக்கு கோபம் வரும்னு தெரிந்து அந்த சமயத்துக்கு சிற்றில் இருந்தால் நான் உடைப்பேன்னு தெரிஞ்சு வச்சிருந்து அந்த உடைச்ச உடனே எனக்கு பட்டம் கட்டிடலாம், சிற்றிலை சிதைத்து விட்டார்னு ஊர்ல போய் பட்டம் கட்டலாம்னு இவ்வளவு தூரம் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுகிறீர்களே, நீங்கள் தான் தீம்பர்கள், நீங்கள் தான் என்னை துன்புறுத்துகிறீர்களே தவிர நான் ஒன்னும் உங்களை துன்புறுத்தவில்லைன்னு கண்ணன் சொன்னாராம். அதுக்கு ஆண்டாள் அடுத்த வரியில பதில் சொல்றா, யார் சொன்னார்கள், நீ வருவாய் என்று உத்தேசித்து நாங்கள் ஒன்றும் சிற்றில் கட்டவில்லை, எங்களுக்கு விளையாட வேண்டும். இது பங்குனி மாசம், பங்குனி மாசத்துல காமதேவன் வருவார், காமதேவன் வருவதற்காக நாங்கள் சிற்றில் கட்டினோம், உனக்காக உன்னை சிக்க வைப்பதற்கு உன்னை மாட்ட வைப்பதற்காக ஒன்றும் நாங்கள் கட்டவில்லை, காமதேவனுக்காக கட்டினோம் அப்படின்னு அடுத்ததுல சொல்றா. காமன் போதொரு காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோம். காமன் போதொரு காலம், காமதேவன் வரக்கூடிய காலம் இது. அதனால பங்குனி நாள், பங்குனி மாசம் படியால காமதேவன் வரக்கூடிய நேரம், அதனால கடை பாரித்தோம். கடைனா வரக்கூடிய வழி, பாதைன்னு அர்த்தம். அந்த பாதையே பார்த்து கொண்டு அதுக்கு வீதிக்கு அலங்காரமாக இந்த சிற்றிலை எல்லாம் கட்டி வச்சோமே தவிர உன்னை மாட்ட வைக்க வேண்டும், சிக்க வைக்க வேண்டும்னு ஒன்றும் உத்தேசம் கிடையாது. நீ இதை சிதைத்தால் உனக்கு அவப்பெயர் கட்ட வேண்டும்னு எங்களுக்கு ஒன்றும் எண்ணம் கிடையாது. நாங்க வேற ஏதோ எங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தோம். உங்களை பற்றி நான் கண்ணா உன்னை பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லை, நீ இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொள்ளாதே அப்படின்னு ஆண்டாள் பதில் சொன்னா. கண்ணன் அதுக்கு சாமர்த்தியமா சொன்னார், அப்படியா சரி, தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் சிதையேலே. உடனே கண்ணன் பண்ணார், அப்படித்தானே, இப்ப நான் இதை உடைக்கணும்னு நீங்க ஒன்னும் கட்டளையோ இல்லையோ, நீங்க வேற ஏதோ காரணத்துக்காகத்தானே கட்டினீர்கள், சரி அப்படியே இருக்கட்டும், இப்ப நானும் வேற ஏதோ காரணத்துக்காக நீங்கள் கட்டின வீட்டையெல்லாம் உடைக்கிறேன். உங்க பேர்ல கோவம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரோஷம் வருத்தப்பட்டு நான் ஒன்றும் உடைக்கல. நான் ஏதோ நீங்கள் எப்படி வேற ஏதோ காரணத்துக்காக என்னை மனதில் கொள்ளாமல் என்னை மாட்ட வைக்க வேண்டும்ங்கிற உத்தேசமே இல்லாமல் ஏதோ காமதேவனுக்காக எப்படி கட்டினீர்களோ அதை போல நான் இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தேன், அப்படியே கால்பட்டு ஏதோ உடஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒண்ணு வேண்டும் என்று உங்கள் சிற்றிலை சிதைக்கவில்லை என்று வேணும்னு பதில் சொல்லிக்க. வீம்புக்கு பதில் தானே, வம்புக்கு வருதுதான் இது கண்ணன் சொல்லக்கூடியது. அப்படி சொல்லிக்கொண்டே போய் அவர்களுடைய சிற்றிலை எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாராம். உடனே ஆண்டாள் சிற்றில் சிதையேலே, கண்ணா சிற்றிலை உடைக்காதேன்னு சொன்னான். அதுக்கு தனக்கு யாரான ஒருத்தர் சிபாரிசுக்கு வேணுமோ இல்லையோ, ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் சிதையேலேன்னு ஆண்டாள் பாசுரம். ஸ்ரீதரன்னா திருமார்பல்ல லக்ஷ்மியை உடையவன். ஐயோ லக்ஷ்மியோடு இருக்கிறாயே, அந்த லக்ஷ்மியான எங்களுக்காக சிபாரிசு பண்ண மாட்டாளான்னு பார்த்தேன். கண்ணன் சொன்னார், லக்ஷ்மி இந்த விஷயத்துல எனக்கு கூட்டு, லக்ஷ்மியோடு சேர்ந்தா அப்ப நான் தான் உலகத்துக்கே தலைவன் தெரிந்து போய்விட்டது. உலகத்துக்கே தலைவனான என்னை யார் கேள்வி கேட்க முடியும்? என்னை தடுப்பதற்கே ஆள் கிடையாது, நான் சுதந்திரன். அதனால உங்கள் வீடுகளை நான் உடைக்க போகிறேன்னு உடைச்சாராம். அதனால்தான் ஸ்ரீதரா சிற்றில் சிதையலேன்னு இருக்கு. ஆண்டாளுக்கு எண்ணம் எப்ப திருமார்பல லக்ஷ்மி இருக்காளோ அவள் அனுமதிக்க மாட்டாள், இந்த சிற்றிலை சிதைப்பதற்கு கண்ணனை விடமாட்டாள்னு ஆண்டாளுக்கு எண்ணம். ஆனா என்னாச்சு, அந்த மார்புல லக்ஷ்மி இருப்பதாலேயே கண்ணுக்கு கர்வம் என்னை யாரு கேள்வி கேட்க முடியுங்கிற கர்வத்துல சிற்றிலை எல்லாம் உடைச்சுட்டாராம். அதனால்தான் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் சிதையேலே, உனக்கு வேணும்னா அதோ திருமார்பல மகாலட்சுமி இருக்காளே அவள் மகாலட்சுமியினுடைய சிற்றிலை போய் உடைத்துக்கொள், எங்கள் சிற்றில் சிதையேலே. நீ தீமை செய்கிறாய், வேண்டுமென்று வம்புக்கு செய்கிறாய் என்று தெரிகிறது. மார்பல லக்ஷ்மி இருக்காளே, தைரியம் இருந்தா அவளுடைய சிற்றிலை போய் உடைத்துப்பார். நாங்கள் அபலைகள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, யாரும் நமக்கு பேசுவதற்கு இல்லை என்பதற்காகத்தானே எங்கள் சிற்றிலை உடைக்கிறாய், எங்கள் சிற்றில் சிதையேலே என்று முதல் பாசுரத்திலே ஆண்டாள் பாடினாள். அதுக்கு மேல அடுத்த இரண்டாவது பாசுரம், இன்று முற்றும் முதுகுநோவ இருந்திழைத்த இச்சிற்றிலை நன்னும் நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வன் தன்னை தணிகிடாய், அன்று பாலகனாகி ஆலிலை மேல் துயின்ன எம் ஆதியாய் என்னும் உந்தனக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாதது எம் பாவமே என்று இரண்டாவது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். இவள் சிற்றிலை சிதைக்காதேன்னு சொன்ன உடனே கண்ணன் கேட்கல, தொடர்ந்து காலால உடைத்து சிற்றிலை எல்லாம் சிதைத்து கொண்டிருந்தார். அப்ப ஆண்டாள் மறுபடியும் பிரார்த்திக்கிறாள், கண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கட்டினோம் தெரியுமா, இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த இச்சிற்றிலை. இந்த சிற்றிலுக்கு எவ்வளவு பெருமைன்னு சொல்றா. நீ பாட்டுக்கு சடக்கென உடைத்து விடுகிறாயே, இன்று முற்றும் இன்னைக்கு முழுக்க உட்காந்து இதைத்தான் கட்டியிருக்கோம். அப்படின்னா என்ன, எத்தனை நாள் விளையாடி இருக்க போறா? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேணா பெண்கள் சேர்ந்து சிற்றில் கட்டி இருக்கலாம். அதுக்குள்ள கண்ணன் உடைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனா ஆண்டாள் என்னமோ இன்று முற்றும்னா என்ன, குழந்தைகளை விளையாட அனுப்பிச்சா காத்தால 5 மணிலேருந்து அடுத்த நாள் காத்தால 5 மணி வரைக்கும் விளையாடவே விடுவாளன்னு யாரும் தாய் தந்தையர்கள் அழைக்க மாட்டார்களா? அப்ப எப்படி இன்று முற்றும்னு பாடுகிறாள்னால், நடந்தது என்னமோ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் விளையாட்டு.
ஆனால் கண்ணனை விட்டு பிரிந்து அவன் வரவில்லை என்கிற வருத்தத்தோடு அந்த வருத்தத்தை மறப்பதற்காகத்தானே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால கண்ணனை விட்டு பிரிந்த விரக தாபத்தாலே 1/2 மணி நேரம் என்பது இவர்களுக்கு ஒரு நாள் முழுக்க போனது போல தெரியறதாம். ஒரு பகல் 1000 ஊழியாலோன்னு ஆழ்வாருடைய பாசுரம். கண்ணன் மாடு மேய்ப்பதற்கு போயிட்டு திரும்ப வருவாரோ இல்லையோ, ஒரு பகல் பொழுது 10 மணி நேரம் தானே போறார். ஆனா அதுக்குள்ள ஒரு யுகமே கடந்தது போல இருக்குமா கோபிகைகளுக்கு. ஏன்னா கண்ணனை பார்க்க முடியலையோ இல்லையோ. அதை போல் கண்ணனடை விட்டு பிரிந்த தாபத்தாலே நடந்தது 1/2 மணி நேரமாக இருந்தாலும் இன்று முற்றும் முதுகு நோவ. இன்னைக்கு முழுக்க நாங்க இதைத்தான் பண்ணியிருக்கோம், இவ்வளவு நேரம் செலவழித்திருக்கிறோம். ஆண்டாளுக்கு நேரம் அதிகமாக தோன்றுகிறது. உண்மையில நேரம் குறைச்சல் தான், கண்ணனை விட்டு பிரிந்த வருத்தத்தினால நேரம் அதிகமாக தோன்றுகிறது. சரி, இன்று முற்றும் முதுகு நோவ. எங்க முதுகெல்லாம் வலிக்கிறது தெரியுமா, குனிஞ்சு குனிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கட்டி இருக்கிறோம். இது என்ன கண்ணா, உன்னை போல சங்கல்பத்தால கட்டின வீடா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாளாம். அதாவது பகவான் இந்த உலகத்தையே படைக்கிறாரோ இல்லையோ, ஆண்டாள் ஒரு சின்னதா ஒரு சிற்றில் கட்டி இருக்கிறாள், பகவானும் வீடு கட்டுகிறார். இந்த உலகம் அனைத்தையும் அவர் தானே படைக்கிறார். அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆண்டாள் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கே எனக்கு முதுகு நோகுகிறதுன்னு சொல்றாளே, அப்ப பகவான் இந்த உலகத்தை படைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னால் ஒரு கஷ்டமும் கிடையாது. அவர் பண்றது ஒரே விஷயம், பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னு ஒரே ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார்னால் அப்படியே கடகடன்னு மகான் மூலப்பிரகிருதி மகானாகும், மகான் அகங்காரமாகும். அது 3 ராஜசம் தாத்விகம் தாமசம்னு பிரியும். தாமசத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வரும், சாத்விகத்திலிருந்து 11 இந்திரியங்கள் வரும், பஞ்சீகரணம் நடக்கும், அண்டங்களை படைப்பார், நாபியிலிருந்து பிரம்மா வருவார், சிருஷ்டி நடந்துரும். இது எல்லாத்தையும் இவர் ஊரு விரல கூட அசைக்க தேவை கிடையாது. பகுஸ்யாம் பிரஜாயேய தச தபோ தப்பியத, ஒரு நினைவால் மட்டுமே பகவான் உலகத்தை எல்லாம் படைத்து விடுகிறான். ஆண்டாள் அதைத்தான் குத்தி காட்டுறாளாம். முதுகுநோவ படைத்த சிற்றில் கண்ணா, நாங்கள் என்ன உன்னை போல சத்திய சங்கல்பர்களா? ஒரு சங்கல்பம் எண்ணம் பிறந்தால் அது உண்மையாகி விடுமா? நாங்கள்லாம் உடலால உழைத்து கட்டினது, உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நீ வெறும் சங்கல்பத்தால் உலகத்தை படைக்கிறாய், நாங்கள் அப்படி அல்ல, முதுகுநோக இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு வேறுபாட்டை காட்டுவதற்காக உணர்த்துவதற்காக ஆண்டாள் பாடுகிறாள். இன்று முற்றும் முதுகுநோவ இருந்து இழைத்த இச்சிற்றில் கண்ணா, ஒரு நிமிஷம் கண்ணால பாரு, எவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்கோம். இதை கண்ணால பார்த்தாமா உனக்கு இதை உடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுகிறது. இருந்து ஒரு இடத்துல இருந்து கட்டியிருக்கோம், எங்களால் இருக்கவே முடியல. ஒருத்தரை ரொம்ப பிரிந்து போய்விட்டோம், நமக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை அதிகமா இருக்கு, இல்ல துன்பம் அதிகமா இருக்குன்னா உடனே நமக்கு உடம்பு அசைஞ்சுட்டே இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல உட்கார முடியாது, உடனே தானே வேலை செய்யலாம்னு தோணும். இல்ல வீட்டில் இருக்க முடியும் சாமி, ரொம்ப மண்டை வலியா இருக்கு, அதனால நான் வெளியில நடைக்கு போறேன், கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்தேன்னா சரியா போகும் அப்படின்னு போயிடுவோம் இல்லையோ. ஏன்னா ஒரு இடத்தில் ஒரு கவலையில் இருக்கும்போது ஒரு இடத்துல பொருந்தி இருக்கவே முடியாது. ஆண்டாளுக்கு இல்லாத கவலையா? கண்ணனை அடைய முடியவில்லை என்கிற கவலை, காமதேவன் காலில் விழுந்தும் கண்ணன் வரவில்லையே என்கிற கவலை. அந்த கவலை இருந்தாலும் இருந்து இழைத்த இச்சிற்றிலை ஒரு இடத்துல அமர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். அப்ப நாள் முழுக்க செலவழித்தது போல நிறைய நேரம் போல எங்களுக்கு தோன்றுகிறது. முதுகு வலிக்கிற அளவுக்கு கையால முயற்சி பண்ணி கட்டியிருக்கோம். அதுக்கு மேல இச்சிற்றில் அழகான சிற்றிலை கட்டி இருக்கிறோம், ஒரு இடத்துல இருந்து கட்டி இருக்கிறோம். இத்தனை பண்ணாலும் இச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வந்தன்னை தணிகிடாய். கண்ணன் உடனே உடைக்க ஆரம்பிச்சாரா? போருமே, ஆமா அழகா தான் இருக்கு, நான் பார்த்துட்டேன் அழகா இருக்கு, போரும். ஆண்டாளே நீ சிற்றில் கட்டினது எதை நாம் செய்வதும் கடைசியில் அது பரமாத்மாவுக்கு கைங்கரியமாகத்தானே. இப்போ நான் நல்ல மாலை தொடுத்தேன், அந்த மாலையை பரமாத்மா அணிந்து கொண்டு ஆனந்தப்பட்டுட்டார்னு வச்சுங்களேன். அதுக்கு மேல அதை மற்றவர்கள் பார்த்தார்களா, அவர்கள் என்னை கொண்டாடினார்களா, பாராட்டினார்களா, அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்கக்கூடாது இல்லையோ. நான் பண்ணது பகவானுக்காக, கண்ணன் உகந்து விட்டார் என்றால் அதுக்கு மேல அதுல என்ன பயன் இருக்கிறது? அதை போல கண்ணன் சொன்னார், அவ்வளவுதான். நான் பார்த்துட்டேன், சிற்றில் ரொம்ப அழகா இருக்கு, பிரயோஜனம் முடிந்து போய் விட்டது, உடைச்சுட்டேன்னு கண்ணன் சொன்னார். அதுக்கு ஆண்டாள் சொல்ற, அதை நாங்களும் ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டாமா? இவ்வளவு ஆர்வத்தோடு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறோமே, அதை நாங்கள் பார்த்ததற்கு பிறகான உடைக்க கூடாதா? அது என்ன பார்க்காமலே கட்டி இருப்பார்களான்னு? இப்போ சிற்றில் கட்டும் போதே பார்த்துருக்க மாட்டாளான்னா ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அழகை ரசிக்க முடியாதோ இல்லையோ. இங்கே இதை பண்ணணும், இங்கே வீடு கட்டணும், இங்கே மாளிகை கட்டணும், இங்கே தூண் வைக்கணும், இங்கே இதை பண்ணணும், இப்படின்னு யோசிச்சு கட்டி கொண்டு விட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 அடி பின்னாடி வந்து மொத்தமாக பார்த்தா தானே அதனுடைய அழகை ரசிக்க முடியும். அதற்கான நேரத்தை கண்ணன் கொடுக்கலையா? இவர்கள் கட்டிண்டே இருக்கும்போது ஓடி வந்து குதிச்சு அதையெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டார் கண்ணன். அதைத்தான் ஆண்டாள் பாடுறா, நன்றும் கண்ணுற நோக்கி.
கொஞ்சம் நன்னா அதை கண்ணால பார்த்து கண் அதில் ஈடுபடும்படிக்கு பார்த்து நாங்களும் ஆர்வம் தன்னை தணிகிடாய், எங்களுக்கும் ஒரு ஆர்வம், நாங்க கட்டினதை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா? அந்த ஆர்வம் தணிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையோடு இருக்கலாமே, அந்த க்ஷணம் கூட எனக்கு கொடுக்காமல் ஏன் இப்படி விரைந்து உடைக்கிறாய் என்று கண்ணனை பார்த்து ஆண்டாள் கேட்டாள். கண்ணன் உடனே சொன்னார், அதுக்கு என்ன பண்றதா, நான் சின்ன பிள்ளை தானே, இதை போல இந்த பெண்கள் கட்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும், அதனால அவர்கள் மகிழ வேண்டும் அல்லவா என்றெல்லாம் ஒரு குழந்தைக்கு யோசிக்க தெரியுமா? நான் சின்ன பாலகன் தானே, பாலகனுக்கு இதை போல மற்றவர்களுடைய இன்பம் மற்றவர்களுடைய ஆசையெல்லாம் யோசிக்க தெரியுமா? என் ஆசைதான் எனக்கு முக்கியம், அதனால இப்படி பண்ணேன், நான் சிறுவன் தானே என்று கண்ணன் தெரிவித்தாராம். அதனால தான் ஆண்டாள் பாடுறா, ஆமா இதைத்தான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க, சிறுவன் 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 பாலகன் என்று சொல்லிக்கொண்டு எங்களை நீ எவ்வளவு வதைக்கிறாய் தெரியுமா கண்ணா? இப்ப சிற்றிலை உடைத்து விட்டு நான் சின்ன குழந்தை தானே ஏதோ பண்ணிருப்பேன், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுகிறாய். இதை போலத்தான் கண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியம் பண்ணாராம். அந்த காரியத்திலிருந்து ஆண்டாள் மீண்டு வருவதற்கே வெகு நாட்கள் ஆயின. என்ன காரியம்னா தெரிவிக்கிறாள், அன்று பாலகனாகி ஆலிலை மேல் துயின்ன எம் ஆதியாய். கண்ணா இதே போல குழந்தைன்னு சொல்லி இன்னைக்கு தப்பிக்க பார்க்கிறாரோ, இதே போலத்தான் பிரளய சாகரத்திலே ஒரு ஆலிலை தளிரிலே நீ சயனித்து கொண்டாய். அன்று பாலகனாய், அன்றுனா ஏதோ முன் பிரளய காலத்திலே ஒரு சின்ன பாலகனாக பிறந்து அதை ஒரு ஆலிலை தளிரிலே சயனித்து கொண்டு தன் கால் எடுத்து வாயில கொண்டாரோ இல்லையோ, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று பகவானை தியானிக்கிறோமே, அந்த அழகான திருவடிகளை எடுத்து வாயில் சேர்த்து கொண்டு சின்ன குழந்தையா இருந்தாரோ இல்லையோ, அந்த ஒரு விளையாட்டு, அந்த அவதாரம் இருக்கே, அந்த அவதாரத்தை சேவித்து ஆண்டாள் நடுங்கி போய்விட்டாள், பயந்து போய்விட்டாளாம். ஏன்னா கண்ணன் என்ன பண்ணார், அன்று பாலகனாகி ஆலிலை மேல் துயின்ற எம் ஆதியாய், ஒரு சின்ன ஆலிலை அதுக்கு மேல வந்து கண்ணன் படுத்துட்டு இருக்கார். ஒரு சின்ன குழந்தை தானே, சட்டுன்னு ஒரு கவனம் இல்லாம புரண்டு படுத்துதுன்னா என்ன ஆகும்? இருக்கிறது பெரிய மெத்தையெல்லாம் கிடையாது, சின்ன ஆலிலைக்கு மேல குழந்தை படுத்துட்டு இருக்கு, கொஞ்சம் இப்படி புரண்டுதுன்னா கீழே கடலுக்குள்ள விழுந்துரும். அது வேற முழிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆலில மேல் துயின்ற ஆதியாய், நீ வேற தூங்கி போயிட்ட. அப்ப குழந்தையா பிறந்ததே தப்பு, அப்ப ஜாகிரதையான பத்திரமான இடத்துல இருக்கணும். அதுவும் இலைக்கு நடுவில் போய் தண்ணீர்ல மிதந்துட்டு இருக்கிற இலையிலே சயனித்து கொண்டாய், சயனித்தாவது முழித்துட்டு இருதியானா இல்ல துயின்ற தூங்கியும் போய்விட்டாய். சரி யாரான ரட்சிக்கலாமோன்னா பக்கத்துல யசோதையும் கிடையாது. இது என்ன சுத்தி யாராம் தசரதன் யசோதை நந்தகோபாலனை ரட்சிக்க முடியும்? உலகத்தை எல்லாம் அழித்து விட்டான், அனைத்தையும் விழுங்கி விட்டான், சின்ன ஆலையிலே வந்து சயனித்து கொண்டான், அங்க புரண்டு படுத்தா கீழே விழுந்துட போறார், இவரை ரட்சிக்கிறதுக்கும் வேற ஆளு கிடையாது. இப்படி ஒரு நிலையில போய் படுத்துட்டாரோ இல்லையோ, அதை சேவித்த உடனே ஆண்டாளுக்கு ஒரே பயம். அன்னைக்கே பிராணனே போய்விட்டது ஆண்டாளுக்கு கிட்டத்தட்ட. அப்புறம்தான் சரின்னு மெதுவா தேற்றி தேற்றி இப்போது உயிர் தரித்து கொண்டிருக்கிறாள். ஏன் கண்ணன் ஆலிலையில படுத்துண்டா இவளுக்கு என்னன்னால், ஆலில மேல் துயின்ன எம் ஆதியாய் அப்படின்னு பாசனம் இருக்கு பாருங்க. ஆதின்னு சொன்னால் என் வாழ்க்கைக்கே அவன்தான் காரணம், சத்தா ஹேதுன்னு தெரிவிக்கிறார்கள். இந்த ஜீவாத்மா உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் பரமாத்மா இருக்கும் வரைதான் ஜீவாத்மா இருக்க முடியும். பரமாத்மான்னு ஒருவர் இல்லாவிட்டால் இந்த 7-14 லோகங்களோ ஜீவாத்மாவோ யாருமே இருக்கவே முடியாது, அனைத்தும் ஒரே க்ஷணத்தில் அழிந்து போய்விடும். அப்ப எவ்வளவு முக்கியம் பரமாத்மா சௌக்கியமாக இருப்பது. கண்ணன் ஆலிலை தளிரில் படுத்தா ஆண்டாளுக்கு என்ன வருத்தம்னால், கண்ணன் கீழ் விழுந்தா அவ்வளவுதான், அவர் உயிர் மட்டும் போகாது, ஆண்டாளுடைய உயிரும் சேர்ந்து போய்விடும். அப்படி ஆண்டாளுடைய சத்தை, ஆண்டாளுடைய இருப்புக்கு வாழ்க்கைக்கே காரணம் கண்ணன் தானே. ஆனா அவர் என்ன சொல்லிட்டார், நான் சின்ன குழந்தை விளையாடினேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்ப ஆண்டாள் சொல்றது, இந்த பாலகன் பாலகன்னு சொல்லி நீ ஒவ்வொரு முறையும் தப்பித்துக் கொள்ளுகிறாய் கண்ணா. இப்ப சிற்றிலை உடைத்து விட்டு நான் சின்ன பாலகன் தானே அதனால யோசிக்காம பண்ணிட்டேன்னு சொல்லுகிறாய். இதை போலத்தான் ஆலிலை தளிர்ல படுத்து கொண்ட போது நான் சின்ன பாலகன் தானேன்னு சொல்லு, கிட்டத்தட்ட என் உயிரையே எடுத்து விட்டாய். இப்படி பாலகனாக நீ செய்யும் அவைகளை எங்களால் தாங்க முடியவில்லை. துயின்ற எம் ஆதியாய் என்றும் உன்றனக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாதது எம் பாவமே என்று ஆண்டாள் பாடுகிறாள். கண்ணா உனக்கு ஏன் எங்ககிட்ட மட்டும் ஒரு கருணையே வர மறுக்கிறது? எம் கண் இரக்கம் எழாதது, எங்களிடத்தில் உனக்கு இரக்கமே தோன்றவில்லையே, இரக்கமே புறப்படவில்லையே, ஏன் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாள். பாசுரம் எவ்வளவு கவனமா இருக்கு பாருங்க. உனக்கு இரக்கம் இல்லை அப்படின்னு ஆண்டாள் பாடவே இல்லை. ஏன்னா அப்படி பாட முடியாது. சர்வேஸ்வரனான பரமாத்மா ஒவ்வொரு க்ஷணமும் எந்த ஜீவாத்மாவை எப்படி ரட்சிக்கலாம்னு பார்த்துட்டே தான் இருக்கார். அப்ப கருணை இல்லை பகவானிடத்திலிருந்து ஒத்துருமே சொல்ல முடியாது.
அப்ப ஏன் காட்டவில்லை என்றால், நீ உன்னிடத்தில் இருக்கிற கருணை என் பேரில் பாயவில்லை. அது காரணம் என்ன? எம் பாவமே, நான் செய்த பாவம்தான் காரணமே தவிர இப்பவும் கண்ணனை விட்டு கொடுக்கறதுக்கு ஆண்டாளுக்கு மனசு கிடையாது. கண்ணனுக்கு கருணை இல்லை, அதனால இப்படி செய்தார்னு ஆண்டாள் சொல்லல. கண்ணா, உன் கருணை என் பேரில் படாதபடிக்கு நான் ஏதோ பெரிய பாபம் செய்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகிறாள். இதே போலத்தான் சீதையினுடைய வார்த்தை, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சயான்னு சீதை சொல்றா ஹனுமானிடத்தில். ராமன் என்னமோ 9 மாசமா என்னை ரட்சிக்கவே இல்லை, எங்க இருக்கிறான்னு கூட தெரியாம நான் அசோகவனத்திலே துன்பப்படுகிறேன். கண்டிப்பா இது நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து, நான் தான் எவரோ செய்யக்கூடாத செயலை செய்திருக்கிறேன். கிஞ்சித்து மகதஸ்தின சம்சயா, சின்ன தவறோ அல்லது பெரிய தவறோ ஏதோ ஒண்ணு நான் செய்திருக்கிறேன்னு சீதையனுடைய வார்த்தை. என்னது அதன சின்ன தவறு பெரிய தவறுன்னு என்ன சொல்லுகிறாள்னால், ஒரு சின்ன தவறு சீதை செய்தாள். ராமன் கூட இருக்கும்போது மாயமான் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தாளோ இல்லையா? ராமனை விட்டுட்டு வேற ஒரு பொருள் ஆசைப்படலாமா? அது கேட்டது சின்ன தப்பு சீதை பண்ணது. அதை கூட ராமன் பொறுத்து விடுவார். ஆனா பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிருக்கா. என்னது? லக்ஷ்மணனிடத்துல தவறாக பேசி அவனை குத்தலாக பேசி ராமனை நீ போய் பார்த்து விட்டு வா. மாரீச்சனை ராமன் பின்தொடர்ந்து போகும்போது ஹா சீதை ஹா லக்ஷ்மணன் கத்திக்கொண்டு மாரீச்சன் உயிரிழந்தான். உடனே ராமனுக்கு ஏதோ துன்பம் போல் இருக்குன்னு சீதை பயந்து போனாள். உடனே லக்ஷ்மணன் நீ போன்னு சொன்னாள். லக்ஷ்மணன் சொன்னா, ராமனை யாரு வெல்ல முடியும்? யாராவது துன்பப்படுத்த முடியும்? இது ஏதோ சூழ்ச்சி போல் இருக்கிறது, நான் போக மாட்டேன், உம்மை தனியாக விட்டு செல்ல மாட்டேன்னு லக்ஷ்மணன் நின்னார். ஆனா அப்ப சீதை தான் தகாத வார்த்தைகளை பேசி, உனக்கு என்ன ராஜ்யத்தில் ஆசையா? ராமன் உயிரிழந்து விட்டால் ராஜ்யம் உனக்கு வரும் ஆசைப்படுகிறாயா என்றெல்லாம் தவறாக பேசினாள். அந்த பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டாளோ இல்லையோ, அதனால தான் ராமன் தன்னை இவ்வளவு துன்பப்படுத்த விடுகிறார் என்று சீதைக்கு உள்ளூர எண்ணம். அதைத்தான் சொல்ற, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தி, சின்ன தப்பு மாயமான ஆசைப்பட்டது, பெரிய தப்பு லக்ஷ்மணனிடத்துல தவறாக நடந்தது. அதனால தான் ராமனுடைய கருணை என் பேரில் படவில்லை. ராமனுக்கு கருணை இல்லைன்னு சொல்லல, ராமனுக்கு என் பேரில் கருணை எழவில்லைன்னு சீதையினுடைய வார்த்தை. என்ன காரணம்? தன்னுடைய பாபத்தாலே. அதே போல ஆண்டாள் பாடினாள், எங்கள் மேல் உந்தனக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாதது எம் பாவமே, நாங்கள் செய்த பாவத்தால் தான் உனக்கு எங்கள் பேரிலே இரக்கம் பிறக்கவில்லை. இரக்கம் இருக்கிறது, அந்த இரக்கம் மேலெழுந்து வர வேண்டுமோ இல்லையோ, அது பாய வேண்டுமே, அந்த இரக்கம் பாயாதது எங்களுடைய குற்றமாகத்தான் இருக்கும் என்று 2வது பாசுரத்தில் பாடினாள். அடுத்து 3வது, குண்டு நீருரை கோளரி மதையானை கோள் விடுத்தாய், உன்னை கண்டுமால் உருவோங்களை கடைக்கண்களால் இட்டு வாதியேல், வண்டல் நுண்மணல் தெள்ளி யாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம், தெண்டரை கடற் பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்று 3வது பாசுரத்தில் சொல்லுகிறாள். குண்டு நீருரை, கண்ணனை பார்த்து நீ செய்வது நியாயம்தானான்னு இப்ப கேட்கிறாள். முதல் பாசுரத்திலே கண்ணன் வந்தபோது, நீ எனக்கு உன் உறவு, எனக்கு நீ உறவா போயிட்ட, அதனால நீ இவ்வளவு துன்புறுத்துகிறாய், ஆனா என் சிற்றிலை உடைக்காதேன்னு முதல் பாசுரம். 2வது பாசுரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இதை கட்டி இருக்கிறோம்னு சொன்னாள். இப்ப 3வது பாசுரத்தில், கண்ணா நீயும் இதை போல சிற்றில் கட்டி இருப்பாயே, உனக்கும் இதை போல பழக்கம் இருக்குமே, அப்போ உனக்கு தெரிய வேண்டாமா? கஷ்டப்பட்டு ஒருவர் கட்டினதை இன்னொருத்தர் உடைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி செய்கிறாய்னு முறையிட்டு, கண்ணன் முறையிடுவதற்கெல்லாம் கேட்பவனே கிடையாது, ஆனா சரின்னு முறையிட்டு பார்க்கிறாள். என்ன சொல்றா? குண்டு நீருரை கோளரி, குண்டுன்னா ஆழமான நீர். பிரளய சாகரத்தில் பகவான் சயனித்துக் கொள்ளுகிறார் இல்லையோ, சயனித்து தான் தன்னுடைய நாபியிலே தாமரையை உண்டாக்கி அதுல பிரம்மாவை படைக்கிறார். அதான் சொல்ற, குண்டு நீர் உரை கோளரி. கோளரின்னா நல்லா மிடுக்கு உடைய, நல்ல வலிமை உடைய ஒரு சிங்கத்தை போல பகவான் கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கிறாராம். எதற்காக இந்த கடல்ல சயனித்தது? வியூகமூர்த்தின்னு சொல்றோமோ இல்லையோ, பார்க்கடலிலே பகவான் சயனிக்கிறானே எதற்காகவென்றால் உலகத்தை ரட்சிப்பதற்காக. படைத்து விட்டால் மட்டும் போருமா? ரட்சிப்பதற்கு அவர்தானே சயனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப வியூகமூர்த்தி பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கும் வடிவமே உலகத்தை ரட்சிப்பதற்காக. அதைத்தான் பாடுகிறாள், குண்டு நீருரை கோளரி. பெரிய சிங்கம், சிங்கத்தை யாராலையும் வென்றுவிட முடியாதே, அதை போல வெல்லப்பட முடியாத பெருமையோடு பார்க்கடலிலே நீ சயனித்திருக்கிறாய். எதற்காக? உலகங்களை ரட்சிப்பதற்காக. இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு சொன்னா, மதையானை கோள் விடுத்தாய். மத யானை என்பது கஜேந்திரனை சொல்லுகிறது. அந்த கஜேந்திரனுக்கு ஒரு துன்பம் வந்தபோது அந்த துன்பத்தை நீதானே போக்கி கொடுத்தாய். அந்த பக்தன் எப்படியோ அதை போலத்தானே நானும். கஜேந்திரனுக்கு துன்பம் வந்தபோது ஓடி வந்து ரட்சித்தாய்.
அப்ப என்னுடைய துன்பங்களையும் நீதானே போக்க வேண்டும். பதிலுக்கு நீதான் இப்ப துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறாய். ரட்சிப்பது அப்புறம் இருக்கட்டும், துன்பத்துக்கு காரணமாகவே நீதான் இருக்கிறாய் கண்ணா. இப்படி யானை கோள் விடுத்தாய், உன்னை கண்டு மால் உருவோங்களை கடைக்கண்களால் இட்டு வாதியேல். உன்னை கண்டு மால் உருவோம், மால்னா காதல்னு அர்த்தம், வியாமோகம், ஒரு கண்மூடித்தனமான காதல். கண்ணனை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு உள்ள வியாமோகம், காதல் எழுகிறது. மால், மால்னா பிச்சு பைத்தியம்னு சொல்லுவோம். கண்ணனே அப்படித்தான், மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனைன்னு ஆண்டாள் மேல ஒரு பாசுரத்துல பாடப் போகிறாள். மாலே செய்யும் மணாளன், கண்ணன்னு சொன்னாலே நமக்கு உடனே மனம் உருகுகிறது, அன்பு பெருகுகிறது, காதல் எழுகிறது. அதை பைத்தியம் ஆக்கிடுறாரோ இல்லையோ, அதைத்தான் சொல்றா. கண்டு மால் உருவோங்களை கடைக்கண்ணாலிட்டு வாதியேல். ஆண்டாள் முதல்ல சொன்னாலாம், உன்னை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கண்ணா. உடனே பைத்தியம் பிடிச்சா போல ஒரு காதல் எழுகிறதுன்னு ஆண்டாள் சொன்ன உடனே கண்ணனுக்கு ரொம்ப ஆனந்தம். ஓ, இவ்வளவு தூரம் நம்ம இடத்துல ஈடுபட்டு விட்டார்களா என்று இப்படி திரும்பி கடைக்கண்ணால ஆண்டாளை பார்த்தாலாம். கண்ணன் பார்த்தான். உடனே ஆண்டாள் சொன்னா, ஐயோ இப்படி பண்ணாத, உன்னுடைய அந்த பார்வை எங்களால தாங்க முடியாது. கடைக்கண்ணால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொல்றதை விட மொத்தமா உன் கண்ணால பார்த்தா ஒரே நிமிஷத்துல உயிர் போயிடுமோ இல்லையோ. ஏன் சுவாமி, கண்ணால பார்த்தா உயிர் போகுமான்னா அத்தனை அழக ஆண்டாளால ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணனுடைய அழகு எப்பேற்பட்டது, அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க முடியும். கிங்கிணி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோன்னு திருப்பாவையில பாசுரம். ஏன் அப்படி பாடணும்? கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து என்னை பாருன்னு ஆண்டாள் பிரார்த்தித்தால், ஏன் மொத்தமா திறந்து பார்க்க கூடாது? அன்னால் தாங்க முடியாது. திடீர்னு ஒரு வெள்ளத்தை திறந்து விட்டா நம்மளால ஏத்து நிற்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா நீரை திறந்து விட்டாதானே நிலை பெற்று இருக்க முடியும். அதை போல கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கண்ணன் ஓரக்கண்ணால பார்க்கிறாரோ இல்லையோ, காதலன் காதலியை ஓரக்கண்ணால பார்த்தால் அது அவளுக்கு எப்படி தாங்கும்படியா இருக்குமா? ஒரு மாதிரி நெஞ்ச பிசையுமோ இல்லையோ. அதை போல இப்படி எங்களை சித்திரவதை பண்ணாத, இதை விட தேவலை, நீ முழு கண்ணால பார்த்து எங்களுக்கு உயிரே எடுத்து விடு. இப்ப நீ படுத்தக்கூடிய பாடை விட மரணமே எங்களுக்கு மேல் என்று தோன்றுகிறது என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப தான் கண்களால் இட்டு வாதியேல் என்று சொல்லிவிட்டு நீ இதை உடனே உடைக்காதேன்னு சொல்றா. நாங்க எவ்வளவு கட்டப்பட்டோம் தெரியுமா? வண்டல் நுண் மணல் தெள்ளி யாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம். வண்டல் நுண் மணல், வண்டல்னா இந்த பெரிய ஆறுகள்லாம் இருக்குமோ இல்லையா, மலையிலிருந்து ஆறு ஓடி வரும்போது அங்க இருக்கிற கீழே இருக்கிற அந்த தரை, அந்த பூமி அப்படியே அரிச்சு 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 ரொம்ப நுட்பமான மணல் துகள்களை எல்லாம் எடுத்துட்டே வரும். அதைத்தான் வண்டல் மணல் வண்டல் மணல்னு சொல்லுவார்கள். அந்த வண்டல் நுண்மணல், அதுல இருக்கிற சின்ன சின்ன மணலா நாங்க எடுத்து தெள்ளி அதை தெளித்து யாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம். கையில வளையலெல்லாம் போட்டுண்டு கட்டப்பட்டோம் கண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. சிற்றில் கட்டுவதற்கு வளைக்கைகளால் சிரமப்பட்டோம், கையில வளையலை போட்டுண்டு கட்டப்பட்டோம். என்ன சமயம் நம்ம விலங்கு மாட்டினா போல சொல்றாளே ஆண்டாள். கையில வளையல் தானே, வளையல் என்ன 10 கிலோ 50 கிலோவா இருக்க போறது? சின்ன வளையல், கண்ணாடி வளையலோ ஏதோ வளையல் போன்றிருக்க போறா. இந்த வளையல் ஒரு பெரிய விஷயமா? அது என்ன வளைக்கைகளால் சிரமப்பட்டோம்னு ஏன் சொல்றா? இந்த கையில ஒரு 10 கிலோவுக்கு ஏதோ ஒரு அரிசி மூட்டையை கட்டி விட்டு, இந்த கையில ஒரு 10 அழாக்கு அரிசி மூட்டையை கட்டி விட்டு அப்புறம் சிற்றில் கட்டுங்கன்னு சொன்னா கட்டமா இருக்கும். வளையல் அணிவது ஒரு பெரிய காரியமானா அதுதான் ஆண்டாளுடைய மென்மை. கண்ணனை விட்டு பிரிந்ததன், ஏற்கனவே பெண், அதனால மென்மையானவள், சிறுமி வேறு. அதுக்கு மேல கண்ணனை விட்டு பிரிந்து உடல் வாடி இருக்கிறதோ இல்லையோ, இந்த வளையலை அணிந்து கொண்டிருப்பதே ஆண்டாளுக்கு ஒரு பெரிய சுமையை சுமப்பது போல் இருக்கிறதாம். அதனால் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிறாள். தெள்ளி நுண்மணல் தெள்ளி யாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம். கையில வளையலை தூக்கி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு தைரியம் இல்லை, அதுக்கே சக்தி இல்லை. ஆனா அந்த கைகளோடு இந்த சிற்றில எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டினோம் தெரியுமா? சிரமப்பட்டோம். தென்திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. தென்திரை கடல் பள்ளியாய், தெளிவான அலைகளை உடைய கடல் பார்க்கடல். அந்த பார்க்கடல் பள்ளியாய், பார்க்கடல்ல வந்து சயனித்தாயே, எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, எங்களுடைய வீடுகளை அழிக்காதே. என்னமோ சேர்த்து பாடுறா பாருங்க. பார்க்கடலில் சயனித்தவனே எங்கள் வீட்டை அழிக்காதே, பார்க்கடலில் துயின்றவனே எங்கள் வீட்டை அழிக்காதேன்னா, பார்க்கடலுக்கு பகவான் எதுக்கு வந்தார்? அவர் படைச்ச வீடை ரட்சிப்பதற்காக. பகவான் படைத்த வீடு தான் இந்த உலகமே. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தானே வந்து படுத்துட்டு இருக்கார். அப்ப நீ உலகத்தை படைத்தால் மட்டும் நீ வந்து ரட்சிக்கிறாய், ஆனா நாங்க உலகத்தை, ஒரு சின்ன வீட்டை கட்டினால் மட்டும் அதை வந்து உடைக்கிறாயே. உனக்கு எப்படி உன் வீட்டை ரட்சிக்க வேண்டுமோ எங்களுக்கு எங்கள் வீட்டை ரட்சிக்கணும்னு ஆசை இருக்காதா? அப்ப நியாயமாக நடந்து கொள். உன் வீடு இந்த உலகம், அதை ரட்சிப்பதற்காக பார்க்கடலில் கடந்தாய்.
ஆனால் நாங்கள் கட்டின இந்த சின்ன ஒரு சிற்றில் அதை மட்டும் இருக்க ஒட்டாமல் அழித்து விடுகிறாயே, இது தவறு, இது வேண்டாம், சிற்றிலை சிதைக்காதே, பள்ளியாய் எங்கள் சிற்றில் சிதையேலே என்று 3வது பாசுரத்திலே ஆண்டாள் பாடினாள். அடுத்து 4வது பாசுரம். பெய்யுமாமுகில் போல்வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேத்தி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ, நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம், செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் சிதையேலே என்று இந்த பாசுரத்திலே பாடுகிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஏன் இதை போல ஒருத்தர் நம்மை துன்புறுத்துகிறார் என்றால் அவரிடத்திலேயே முறை போட்டு ஏதாவது முறையிட்டு பிரயோஜனம் உண்டா? ஒருத்தர் நம்மளை நன்னா ஒரு கட்டையால் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் காலையே கொஞ்சம் அடிக்காமல் இருங்களேன், கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு கேட்போமான்னு உடனே யாரானும் காவலாளி கிட்ட போய் இல்லை பெரியவர்கள் பெற்றோர்கள் இடத்துல போய் தானே நாம் உடனே புகார் பண்ணுவோம், இவன் என்னை அடிக்கிறான் காப்பாற்று அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டாளும் பெற்றோர்களிடத்துல போய் கண்ணன் உடைக்கிறான், சிற்றிலை அடிக்கிறான், சிதைக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே. யார் துன்பப்படுத்துகிறாரோ அவர் காலிலே விழுந்து சிற்றில் சிதையேலே, நீ சிற்றிலை உடைக்காதேன்னு யாரானும் பிரார்த்திப்பார்களா? ஆண்டாள் ஏன் மற்றவர்கள் உதவியை நாடவில்லை, ஏன் கண்ணனிடத்தில் பிரார்த்தனை வைக்கிறாள் அப்படின்னு கேள்வி இருக்குமோ இல்லையோ. அதுக்கு இந்த பாசுரத்துல பதில் சொல்றா. பெய்யும் மாமுகில் போல் வண்ணா. பெய்யும் மாமுகில், மாமுகில்னா பெரிய மேகம். அந்த மேகம் எப்படி? பெய்யும் மாமுகில், மழை பொழிந்து கொண்டிருக்கிற மேகம் தான் கருப்பா இருக்கும். மழை பெஞ்சு முடிச்சாச்சுன்னா வெளுத்து போய் விடும் இல்லையோ, அது கண்ணனுடைய நிறத்துக்கு ஒப்பாகாது. பெய்யும் ஆமுகில் போல் வண்ணா, மழை பொழிந்து கொண்டிருக்கிற பெரிய மேகத்தை போன்ற கருப்பான வண்ணத்தை உடையவனே, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க. உன்னுடைய பேச்சு உன்னுடைய செய்கை ரெண்டுமே எங்களை பைத்தியமாக்குகிறது. மையலேற்றி எங்களை பிச்சேற்றி பைத்தியமாக்கி மயக்குகிறது. என்ன செய்வதென்றே தெரியாமல் நாங்கள் துவண்டு போகிறோம். அது என்ன பேச்சு, அது என்ன செய்கை? பேச்சும் செய்கையும் மயக்குகிறதுன்னு சொல்றாளே, கண்ணன் என்ன பேசியிருப்பார், என்ன சொல்லி இருப்பார்னா பாசுரத்துல இல்லை. ஆனா பெரியவாச்சான் பிள்ளை அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும்னால் அது ஆண்டாள் அனுகிரகத்தினால் அவருக்கு தெரியும், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தினால் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர்கள் ஆச்சாரியர்கள், அதனால தான் அவர்கள் வியாக்கியானம் இயற்றினார்கள். நமக்கு ஆண்டாளுடைய பாவம் புரிந்து விடுவான்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டாளுடைய அனுகிரகத்தால புரிந்து எழுதினார்கள். என்ன பண்ணுவாராம்? உன்னுடைய பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்கன்னு சொல்றாள். என்ன பேசுவார்னால் ஆண்டாள் கொஞ்சம் குழஞ்சி வராளோ இல்லையோ, உடனே கண்ணன் என்ன பண்ணுவாராம், அடியேன் அப்படின்னு ஆண்டாள் இடத்துல ரொம்ப பவ்யமா நடந்துவாளாம். ஒரு பெண் கோபித்து கொண்டு இருக்கிறாள்னா அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவான் காதலன்? உடனே அவரிடத்துல பணிந்து போய் அடியேன் மன்னித்து விட வேண்டும், தவறாக செய்து விட்டேன், க்ஷமிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் குழைந்து பேசினால், தன்னை ஒரு தாழ்த்தி கொண்டு பேசினால் உடனே இந்த பெண்ணுக்கு மனசு மாறிடுமோ இல்லையோ. அதை போல அடியேன்னு கண்ணன் பேசினானாம். இதுதான் பேச்சு. சரி, அப்புறம் செய்கை என்றால் என்ன? உன்னுடைய பேச்சும் செய்கையும் எங்களை பிச்சேத்தும் நாள் ஒண்ணுமில்லை. ஒரு வெட்கப்பட்டு கொண்டோ இல்லை ஒருத்தரை கவரணம்னால் இப்படி விரல் கடிக்கிறது, ஓரக்கண்ணால பார்க்கறது, இப்படி தலைமுடியை சரி பண்ணிக்கிறது, இதை போல பண்ணுவாரோ இல்லையோ. அதை போல சில செய்கைகள் ஒரு வெட்கத்தோடோ இல்லை ஒருத்தரை ஈர்ப்பதற்கோ சில செய்கைகள் செய்வார்களோ இல்லையோ, காதலன் காதலிக்கு இடையே. அதை போல ஒரு 2 செய்கைகளை செய்தானாம். இதே போலத்தான் திருமங்கையாழ்வார் பாடினார். நைவளமுன் ஆராயா நம்மை நோக்கா. கண்ணனுக்கு திருமங்கையாழ்வார் பரகால நாயகிய கவரணம்னு ஆசை. முதல்ல நைவளம்னு ஒரு உயர்ந்த பண், அந்த பண்ணுல பாசுரம் பாட ஆரம்பிச்சாராம். ஆழ்வார் அந்த பாட்டை கேட்ட உடனேவே தோத்து போயிட்டார். ஆனா தோற்காதது போல என்னமோ வலிமையோட முகத்தை வெறப்பா வச்சுட்டு இருந்தாராம். நம்மை நோக்கா, ஓரக்கண்ணால பார்த்து இவர் தோத்துட்டாரா, இவர் நமக்கு அடிபணிந்து விட்டாரான்னு ஓரக்கண்ணால கண்ணன் பார்த்தான். அவர் ஒன்றும் தோத்த மாதிரி தெரியல. ஒன்றும் நாணினார் போல் வெட்கப்பட்டு இப்படி தலையை குனிஞ்சுண்டு இப்படி விரலை கடிச்சுண்டு ஏதோ நகத்தை கடிச்சுண்டு இப்படி ஏதோ சில இறையே பின்னும் நயங்கள் செய்யளவில் எந்தன் மனமும் கண்ணு மூடி எம்பெருமான் திருவடி கீழ் அணையன்னு ஆழ்வார் பாசுகிறார். ஏதோ 2-3 செயல் செய்தான் பெண். என்னன்னு அந்த இடத்துல பாட்டில் இல்லை. அதெல்லாம் யாரான்னு சொல்ற, ஒரு காதலன் காதலியை பார்த்து என்ன செய்கைகள் செய்தானோ அவளை ஈர்ப்பதற்கு செய்யக்கூடியதெல்லாம் தோழிகிட்டையோ தாய்மார்கிட்டையோ சொல்லுவாளா? ஏதோ சில பின்னும் நயங்கள் பின்னும் செய்தளவில் அப்படின்னு தான் பாட்டு இருக்கு. அதை போல இங்கே ஆண்டாள் வெளிச்சமாக பாடவில்லை. உன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க, எங்களை பிச்சாக்குகிறது. அப்படிப்பட்ட உன் முகம் மாய மந்திரந்தான் கொலோ. கண்ணா உன்னுடைய முகம், ஏன்னா பேச்சு பண்ண செயல் எல்லாமே முகத்துல தானே இருக்கு. அப்படி எங்களை பிச்சேற்றும் அளவுக்கு உன் முகம் மாய மந்திரம்தான் கொலோ.
ஏதோ மந்திரம் போட்டா சட்டுன்னு ஒருத்தரை வசப்படுத்தி விடலாம். அம்மான் பொடின்னு ஒன்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில். அம்மான் பொடி ஏதோ மந்திரிச்ச பொடி இருக்குமா, அந்த பொடியை போய் குழந்தைகள் மேல தூவிட்டா உடனே அம்மான் மாமா மாமான்னு கூட்டுன்னு அந்த குழந்தை பின்னாடியே போயிடுமா, குழந்தையை கடத்தி கொண்டு போய் விடுவார்களாம். அதை போல மயக்கக்கூடிய ஏதோ ஒரு பொடி. அதை போல கண்ணா உன் முகம் என்ன ஏதானு மயக்கக்கூடிய பொடியா, அம்மான் பொடியா, அதை பார்த்த உடனே உன் பேச்சு உன் செய்கைகள் அப்படியே மனசு குழைந்து போகிறது. என்னுடைய பைத்தியம் ஏறி மனதையே நான் தோற்று விட்டேன். உன் முகம் மாய மந்திரந்தான் கொலோ நொய்ய என்று ஆண்டாள் பாடினாளா. பாடின உடனே கண்ணனுக்கு பகு ஆனந்தம். சரி, ஆண்டாள் தோற்று விட்டாள், நாம் ஜெயித்து விட்டோம், நமக்கு அடிபணிந்து விட்டாள். இனிமே நான் என்ன பண்ணாலும் ஆண்டாளால எதிர்த்து பேச முடியாது, என்னை யாரிடமும் மாட்டிவிட முடியாதுன்னு கண்ணனுக்கு ஆனந்தம். அதனால சிரித்தானா. ஆண்டாள் அதுக்கு பாடுறா, உண்மைதான் கண்ணா, நாங்கள் தாராளமா இன்னொருத்தர் இடத்துல போய் புகார் செய்திருக்கலாம். ஆனா ஏன் தெரியுமா பண்ணாம இருக்கும், ஊரே ஓம் பக்கம் திரண்டு நிற்குமே தவிர எங்கள் பக்கம் யாரும் பேச மாட்டார்கள்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம். ஆண்டாள் சொல்லுகிறாள், நாங்க போகலாம், இது போல நாங்கள் சிற்றில் கட்டி கொண்டிருந்தோம். கண்ணன் ஓடி வந்து அதெல்லாம் உடைக்கிறார், எல்லாத்தையும் எத்தி முடித்து விடுகிறார். யாரானு வந்து எங்களுக்கு உதவ வேண்டும்னு நாம் போய் பெரியவர்களிடத்துல சொன்னா ஊர் பெரியவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்களாம், ஐயோ பாவம். யாரு? பெண்கள் அல்ல. ஐயோ பாவம் கண்ணன், இந்த குழந்தைகள் கோபிகைகளை விட்டு அவனால் இருக்க முடியல, எப்படியான அவர்களோடு பழகணும்னு அந்த குழந்தை பாவம் ரொம்ப ஆசைப்படுறான் கண்ணன். இந்த பெண்களுக்கு ஏத்துண்டாதான் என்ன? எப்படி ஊர் மாறி போயிடுத்து. கண்ணன் பாவமா, கண்ணன் இவர்களை துன்பமே படுத்தலையாம். தன்னை அவர்களை விட்டு பிரிந்து இருக்க முடியலையா, ஆண்டாளை விட்டு பிரிந்து கண்ணனால வாழ முடியவில்லை. அதனால எப்படியாவது ஆண்டாளை பார்க்கணும், பேசணும், அவளோட சேரணும்னு ஆசைப்படுகிறான். அந்த பிள்ளை பாவம் அதுக்காக பண்ணா, அதை கூட இந்த பெண்கள் பொறுத்துக்க முடியாதானே. கண்ணன் வந்து சிற்றில உடைத்தா பொறுத்துக்க வேண்டியதுதானே. இவர்களுக்குத்தான் ஒரு பக்குவமே இல்லை. நொய்யர், நொய்யர்னு சொன்னால் ரொம்ப ஒரு தாழ்ந்தவர்கள், ஒரு உயர்ந்த மனமே, ஒரு அவுட்லுக்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு உயர்ந்த கண்ணோட்டம் வேண்டாமா? கண்ணன் எதற்காக பண்ணுகிறான் இந்த பெண்கள் பார்த்திருக்க வேண்டும். என்னமோ சின்ன குழந்தைத்தனமா வந்து புகார் பண்ணுகிறார்கள். கண்ணன் செய்வதற்குள்ள நிறைய அன்பு இருக்கிறதுன்னு இந்த பெண்கள் புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பெண்கள் தலையில பழிய போட்டுருவாளாம். அதைத்தான் சொல்றார், நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ. அதுக்கு பயந்து நாங்க வார்த்தை, என்பதற்கு உன்னைனா என்பதற்கு பயந்துன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் நாங்கள் புகார் செய்தால் பழியை தூக்கி எங்கள் தலையில் போடுவார்களே தவிர கண்ணன் அன்பின் வெளிப்பாடாக இதையெல்லாம் செய்கிறான், அதை கூட இந்த பெண்களால புரிந்து கொள்ள முடியாதான்னு பேசுவார்களே தவிர எங்கள் பக்கம் யாரும் இருக்க போவது கிடையாது. அதனால் அந்த வார்த்தைக்கு பயந்து நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம். இல்லாவிட்டால் உன்னை மாட்டி விடுவதற்கு தாராளமா சொல்ல முடியும். உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம், அதுக்காக நாங்க சொல்லாம இருக்கிறோம்னு ஆண்டாள் சொன்னா. உண்மையில் அது காரணம் கிடையாது. இதெல்லாம் மேலோட்டமா கண்ணனை பயப்படுத்த வேண்டும், அவர்கிட்ட சொல்லிடுவேன், சொன்னா மாட்டிக்கொண்டு விடுவாய்னு பயப்படுத்துகிறாளே தவிர உண்மையில் ஆண்டாளுக்கு ஆசைதான், கண்ணன் வர வேண்டும், சிற்றில் சிதைக்க வேண்டும், தன்னோடு சேர வேண்டும்னு ஆசைதான். ஆனா மறைத்து பாடுகிறாள். ஆனா மறைச்சு பாடுனது கண்ணனுக்கு தெரியாதா? செய்யதாமரை கண்ணினாய். ஆண்டாள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சரி, ஆண்டாள் சிக்கி கொண்டு விட்டாள்னு தெரிந்து விட்டது. ஏன்னா கண்ணன் இப்ப போய் சிற்றில் சிதைத்தால் நேர கண்ணன்ட்ட தான் பிரார்த்திச்சாகணும். ஊர் மக்கள்கிட்ட போனா அவ ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அப்ப கண்ணன் என்ன பண்ணாலும் ஆண்டாளுக்கு தப்பிப்பதற்கே வழி இல்லையா? இது தெரிந்த உடனே கண்ணனுக்கு ரொம்ப ஆனந்தம். கண் அப்படியே செவப்பா இன்னும் ஆனந்தமா மலர்ந்து இருந்துதான். அதான் செந்தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, எங்கள் சிற்றிலை நீ வந்து உடைக்காதே என்று தாங்கள் ஏன் மற்றவர்களிடம் புகார் செய்யவில்லை என்று 4வது பாசுரத்திலே சொன்னாள். அடுத்த 5வது பாசுரம், வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளினாங்கள் இழைத்த கோலம் இழித்தியாகிலும் உன்றன் மேல் அழித்தியாகிலும் உன்றன் மேல் உள்ளமோடி உருகலல்லால் உரோடம் ஒன்றும் இளம் கண்டாய் கள்ளமாதவா கேசவா உன் முகத்தன கண்கள் அல்லவே என்று அடுத்த பாசுரத்தில் பாடுகிறாள். சரி, இதெல்லாம் கண்ணன் கேட்டும் வந்து சிற்றில உடைத்து கொண்டுதான் இருந்தார். உடைச்ச உடனே ஆண்டாளுக்கு கோபம் வரணுமோ இல்லையோ? கோபமே வரலையாம். அப்ப என்ன நடந்தது? கண்ணன் சிற்றில் சிதைப்பதை பார்த்தால் ஆண்டாள் மனதில் என்ன ஓடியது என்றால் அதை இந்த பாசுரத்தில் சொல்லுகிறாள். வெள்ளை நுண்மணல் கொண்டு, வெள்ளை மணல் நன்னா அரிக்கப்பட்டு மெத்து மெத்துன்னு இருக்கிற மணல், அதையும் எடுத்து அதுல சின்ன சின்ன கல் இருந்தா காமதேவனுக்கு பிடிக்காதான். காமதேவனுக்காகத்தானே சிற்றில் கட்டுவதாக ஆண்டாள் சொல்லுகிறாள். அப்ப அதுல கல்லே தான் ஒன்று இருந்தா காலில் பட்டுடுதுன்னா காமதேவன் வரமாட்டேன்னு திரும்ப போயிடுவாராம். அதனால வெள்ளை நுண்மணல், அதுலேயே சலிச்சு 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 சின்ன சின்ன மண் துகள்களை எடுத்து பண்ணியிருக்கோம் நாங்கள். வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட,
விசித்திரப்படனா எல்லாரும் ஆச்சரியப்படுறாளாம். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து எப்ப எவ்வளவு அழகா கட்டி இருக்கிறார்கள் பெண்கள்னு ஆச்சரியப்பட்டாளாம். அது விசித்திரப்படன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கண்ணனுக்கே இதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். ஓ, நாம தான் பெரிய சிரஷ்டா, நாம தான் உலகத்தை படைப்பவன் நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம போல யாருமே படைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆண்டாள் கட்டியிருக்கிற சிற்றில பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே, இது நான் உலகத்தை சிருஷ்டி பண்ணுவதை விட இந்த சிற்றில் இன்னும் அழகா இருக்கேன்னு கண்ணனுக்கு ஆச்சரியமா. அப்படி விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளி நாங்கள் இழைத்த கோலம். வீதிவாய், வீதிக்கு நடுவிலேயே இந்த மணலை எல்லாம் தெளித்து நாங்கள் இந்த சிற்றிலை கட்டினோமா, அந்த கோலம் அழித்தி ஆகிலும் அதை நீ அழித்தாலும், அழித்தாலும் அழிச்சுட்டு தான் இருக்கார் என்னால். இல்லை கண்ணா, ஒரு நிமிஷம் அதை பாரு, பார்த்தா உனக்கே அழிக்கணும்னு தோணாது. அப்படியே ஒருவேளை நீ அதை அழித்தாலும் எங்களுக்கு கோபம் வருமா? கோபமே வராது. உன்றன் மேல் உள்ளம் ஓடி உருகல் அல்லால் உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய். நீ வந்து சிற்றில உடைத்தாலும் அதை பார்த்தும் எவ்வளவு அழகா கண்ணன் ஓடுறார், எவ்வளவு அழகா தாவறார், எவ்வளவு அழகா கையால் அதை அடிக்கிறார், எவ்வளவு அழகா எத்தி நாங்க கட்டின வீட்டை உடைக்கிறார், கண்ணு எவ்வளவு அழகா மலர்ந்திருக்கு. இப்படின்னு கண்ணன் சிற்றில் உடைப்பதையே பார்த்து நாங்கள் ஆனந்தப்படுவோமே தவிர உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய். உரோடம்னா ரோஷம்னு சொல்றோம் இல்லையோ, ரோஷம்ங்கிற சொல்லத்தான் ஆண்டாள் உரோடம்னு தமிழிலே பாடுகிறாள். உள்ளம் ஓடி, எங்க உள்ளம் உடைந்து போய்விடும். உருகல் அல்லால், உன்னை பார்த்த உடனே மனசு உருகி போகுமே தவிர எங்களுக்கு உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய். கண்ணன் நம்மளை கொல்லவே வந்தாலும் கூட நமக்கு தடுக்கணும்னே தோணாதான். இது நிஜமா நடக்கவே நடந்தது. மகாபாரத போரின் போது பீஷ்மாச்சாரியரும் அர்ஜுனனும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அர்ஜுனன் என்னமோ சுமாரா சண்டை போட்டிருந்தார், முழு திறமையோடு சண்டை போடவே இல்லை. தாத்தா பீஷ்மாச்சாரியர்னு பார்த்து கொண்டிருந்தான். கண்ணனுக்கு கோபம் வந்தது, இறங்கினார், கையில சக்கராயுதத்தை எடுத்து நேர பீஷ்மரை நானே கொன்றுவிட போகிறேன்னு ஓடினான் கண்ணன். பார்த்த உடனே பீஷ்மர் என்ன பண்ணிருக்கணும், தான் வில்ல எடுத்து சண்டை போட வந்திருக்கணுமோ இல்லையோ, கையில இருந்த வில்லை எல்லாம் கீழே போட்டார். கீழே போட்டு கையை கூப்பிண்டு கண்ணனை பார்த்து பாடுறார். ஏஹ்யேஹி புல்லாம்புஜ பத்திரநேத்திர நமோஸ்துதே தேவவர அப்ரமேய பிரசஹ்யமாம் பாதய லோகநாத ரதோத்தமாத் சர்வசரண்ய சங்கே. ஏஹி கண்ணா ஓடிவா ஓடிவா அப்படின்னு கூப்பிடுறார். புல்லாம்புஜ பத்திரநேத்திர, அழகான தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணா சீக்கிரம் ஓடிவான்னு அழைக்கிறார். அவர் வந்துட்டு இருக்கிறது இவரை கொஞ்சறதுக்கு இல்லை, சக்கராயுதத்தால அழிப்பதற்கு. ஆனாலும் அதை விட முடியாது, காத்துக்கனானாலும் விட ஒண்ணாத வடிவழகுன்னு தெரிவிப்பார்கள். கண்ணனுடைய அழகை பார்த்தா அவன் நம்மளை வெட்டவே வந்து கொண்டிருந்தாலும் இப்படியே அழகதான் பார்க்க முடியும் தவிர வெட்டாதே தடுத்து விடுன்னு சொல்றதுக்கே மனசு வராதான். அந்த அழகையே பார்த்தார் பீஷ்மர். வா கண்ணா, என்னை தேரிலிருந்து பிடிச்சு கீழே தள்ளு, உன் சக்கராயுதத்தால என்னை கொன்று விடு. எப்பேற்பட்ட பாக்கியம், நீ வந்து ஓடி வந்து என்னை கொன்றா என்றால் அந்த அழகை சேவித்ததே எனக்கு போரும், ஓடிவா ஓடிவான்னு பீஷ்மர் அழைக்கிறார். அதை போல ஆண்டாள் சொல்றது, உரோடம் ஒன்றும் இலோம் கண்டாய். நீ வந்து எங்கள் சிற்றிலை சுதைத்தாலும் அது எவ்வளவு அழகா சிற்றிலை உடைத்தேன்னு பார்ப்போமே தவிர எங்களுக்கு ரோஷமே வராது. கள்ள மாதவா கேசவா, உன் முகத்தன கண்கள் அல்லவே. கள்ள மாதவா, மாதவன்னா திருமார்பிலே ஸ்ரீ மகாலட்சுமியை உடையவன். அது இருக்கிறதுனால உனக்கு நிறைய கர்வம் வந்துடுத்து, நாங்கள் சொன்னால் கேட்கப் போவதில்லை. உன் முகத்தில் இருப்பது கண்களே, அது என்ன கண்கள் தானா இல்ல மிருத்து தேவதையா? எங்களை துன்பப்படுத்துவதற்கென்றே ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன்னு நம்மாழ்வார் பாசுரம். பகவானுடைய கண் இருக்கே, இணை கூற்றங்களோ அறியேன், ஆழியம் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன். என்ன ரெண்டு கண்ணா இல்ல ரெண்டு மிருத்து தேவதையா? உலகத்துல ஒரு மிருத்து தேவதை யமதர்மன் இருந்தாலே பாட நம்மளால தாங்க முடியவில்லை. ரெண்டு மரண தேவதை கண்ணன் மூஞ்சிலேயே வச்சுட்டு இருக்காராம். அந்த முகத்துல ரெண்டு கண்ணு ரெண்டு மிருத்யுவை போல இருக்கு, அது என்ன ரொம்ப வருத்துகிறதுன்னு ஆழ்வாருடைய பாட்டு. அதை போல ஆண்டாளும் முகத்தன கண்கள் அல்லவே, அது என்ன கண்கள் தானா இல்லை என்னை கொல்வதற்காக நீ வைத்திருக்கிற ஆயுதமா அப்படின்னு ஒரு அர்த்தம். கண்கள் அல்லவேன்னா உனக்கு என்ன இது கண்ணுதானா? பார்த்தா எவ்வளவு அழகாக இந்த சிற்றில் இருக்கிறது, இதை போய் நீ சிதைக்கிறாயே, உன் முகத்தில் இருப்பது கண்கள் தானா என்று 5வது பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவித்தாள். அடுத்த 6வது பாசுரம், நேரமாகிறது சீக்கிரம் முடிச்சிடுறேன். முற்றில்லாத பிள்ளைகளோம் முலை இலாதோமை நாள்தோறும் சிற்றில் மேல் இட்டுக்கொண்டு நீ சிறிதுண்டு திண்ணன நாமது கற்றிலோம் கடலை அடைத்து அரக்கர் குலங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசலாக்கிய சேவகா எம்மை வாதியேல். மறுபடியும் ஒரு முறை கண்ணனிடத்துல தான் முறையிட்டு பார்க்கிறாள். நீ எல்லாம் பெரிய பெரிய ஆண்கள், வீரர்கள், பலவான்களோடு சண்டை போடும் திறமை உடையவன், நாங்களோ ஒண்ணுமில்லாத பெண்கள், எங்களை வந்து ஏன் இப்படி துன்புறுத்துகிறாய்னு இந்த பாசுரத்தில் சொல்லுகிறாள். முற்றில்லாத பிள்ளைகளோம்,
இன்னும் எங்களுக்கு ஒரு முற்றவே இல்லை, எங்களுக்கு இன்னும் ஒரு முதிர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, முதிர்ச்சியே எங்களுக்கு வரவில்லை. முலை போந்திலாதோமை, எங்களுக்கு உடம்பும் இன்னும் வளரவில்லை, முலைகள் நமக்கு இன்னும் பெருகவில்லை. முலை போந்திலா, அப்ப பருவம் நிரம்பவில்லைன்னு அர்த்தம். சிறு பிள்ளைகள் நாங்கள், என்ன பெரிய பலிஷ்டைகளா? எதுவுமே எங்களுக்கு கிடையாது. முலை போந்திலாதோமை நாள்தொறும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிது உண்டு. ஆனா எங்களை தினமும் நீ துன்புறுத்துகிறாயே. நாங்க சிற்றில கட்டுவோம், நீ உடைப்ப, அடுத்த நாள் கட்டுவோம், நீ உடைப்ப, தினமும் இப்படியே செய்கிறாயே. நாள்தோறும் நீ இப்படி செய்வதற்கு ஒன்று உண்டு, ஏதோ ஒரு உள்கருத்து இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். என்ன உள்கருத்து? எப்படியாவது ஆண்டாளோடு சேர வேண்டும்னு கண்ணனுக்கு ஆசை. அதுக்கு ஆண்டாள் சொல்றா, நாங்க என்ன பருவமே நிரம்பாத பெண்கள், எங்களிடத்துல இப்படி நடந்து கொண்டு என்ன பயன்? ஏதோ பெரிய கோபிகைகள் ருக்மிணி சத்யபாமான் இருந்தா வயதானவர்கள், உன் வயதுக்கு ஒத்தவர்கள், அவர்களிடத்துல போய் உன் விளையாட்டுகளை காமிக்கலாமே தவிர நாங்களோ அபலைகள், சிறு பெண்கள், இன்னும் எங்களுக்கு பருவம் கூட வரவில்லை, எங்களிடத்துல இப்படி நடந்து கொள்ளுகிறாயே. சிறிதுண்டு திண்ணென நாமது கற்றிலோம். அது என்னன்னு சரியா எனக்கு தெரியாது, அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனால் நீ தினமும் எங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாய், எங்களை ஏதோ விதத்தில் வருத்துகிறாயே. அதுக்கு உள்கருத்து உனக்கு மனசுல என்னன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது எங்களை நீ ஈர்த்து எங்களை அடைய வேண்டும்னு பார்க்கிறாய். ஆனா நாங்களும் மிகவும் சிறு குழந்தைகள். நீ உனக்கு தகுந்தவர்களோடு போய் சண்டை போடு. நீ எப்பேற்பட்டவன்? கடலை அடைத்து பெரிய சமுத்திரத்துல சேதுவை கட்டினாய், அரக்கர் குலங்களை முற்றவும் செற்று ராட்சச குலங்கள் லங்கையை அழித்தாய், இலங்கையை பூசலாக்கிய இலங்கையை யுத்த பூமியாக ஆக்கி அழித்து விட்டாய். அப்போ உன்னுடைய பெருமைகள் எவ்வளவு! சேவகா, சேவகன்னா பெரிய வீரன் அர்த்தம். கடலை யாராவது அடைக்க முடியுமா? ஒரு ராட்சச குலத்தை அழிக்க முடியுமா? ராவணனை கொல்ல முடியுமா? எதுவுமே யாராலையும் முடியாது. அதெல்லாம் நீ செய்தாயோ இல்லையோ? அப்பேற்பட்ட நீ பருவம் நிரம்பாத சின்ன பெண்களான எங்களையா வம்புக்கு இழுக்க வேண்டும்? எங்களையா துன்புறுத்த வேண்டும்? ஏன் இப்படி செய்கிறாய்? எம்மை வாதியேல், எங்களை துன்புறுத்தாதே என்று இந்த பாசுரம். அடுத்தது 7வது பாசுரம். பேத நன்கறிவார்கள் ஓடிவை பேசினால் பெரிது இன்சுவை, யாதுமொன்று அறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என் பயன், ஓதமாகடல் வண்ணா உன் மணவாட்டிமாரொடு சூழரும் சேதுபந்தம் திருத்தினாய், எங்கள் செற்றில் சிதையேலே. அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாள்? கண்ணா, உனக்கு காதலன் காதலி என்கிற உறவு தானே. காதலன் போய் ஒரு காதலியை வாட்ட வேண்டும், அவளை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் அவள் முன்னாடி போய் நிற்பது, அவளை எப்படியோ ஈர்ப்பது, அவளிடத்துல 2 அர்த்தத்தோடு பேசுவது, இதை போல சில காரியங்களை செய்தால் யாரிடத்துல பண்ணணும்? அதுக்கு தக்க பருவமடைந்து ஒரு பெண்ணிடத்துல பண்ணா சரியாக இருக்கும். அந்த பருவமே இன்னும் எங்களுக்கு வரவில்லை, நாங்களோ சிறு குழந்தைகள், எங்களிடத்தில் இப்படி நடந்து என்ன பயன் என்று கேட்கிறார். பேதம் நன்கு அறிவார்களோடு இவை பேசினால் பெரிது இன்சுவை. கண்ணா, நீ இதை போல காதல் மொழிகள், காதல் பேச்சுகள் எல்லாம் பேசுகிறாயோ, இதெல்லாம் யார் இடத்துல பேசணும்? பேதம் நன்கு அறிவாரோடு. இது சாதாரண பேச்சு, இது காதல் பேச்சு, இது 2 அர்த்த பேச்சு என்று யாருக்கு பகுத்து அறிய தெரியுமோ அதை போன்ற ஒரு பெண்ணிடத்துல நீ இதை பேசினால் பெரிது இன்சுவை. அவளும் திரும்ப பேசுவாளோ இல்லையோ? காதலனும் காதலையும் ஒருவருக்கொருவர் பிரிந்து கொள்ளும் போது, ஒரு பேசிக்கொள்ளும் போது காதலன் காதல் மொழிகள் 1-2 சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் அந்த பெண்ணுக்கு இருக்கணுமோ இல்லையோ? அப்படின்னா தானே அந்த பெண்ணு திரும்ப 2 காதல் மொழிகளை பேச முடியும். அதுவே எங்களுக்கு கிடையாது. பேதம் நன்கு அறிவார்களோடு இவை பேசினால் பெரிது இன்சுவை. காதலனும் காதலையும் பேசிக்கொள்ளும் போது 2 பேருக்கு அந்த காதல் இருக்கணும், பக்குவம் இருக்கணுமோ இல்லையோ? அப்பதான் ஆனந்தம் ஏற்படும். நாங்கள் எப்படி தெரியுமா? யாதும் ஒன்று அறியாத பிள்ளைகளோமை. எங்களுக்கு அவ்வளவெல்லாம் இன்னும் முதிர்ச்சியே கிடையாது, நாங்கள் ரொம்ப சின்ன பெண்கள், எங்களிடத்துல காதல் மொழிகள் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவார்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. வீட்டுக்கு பெண் ஆண் வீட்டுக்கு சென்று விட்டாள். ஒரு நாள் கல்யாணம் ஆகி சில நாட்கள் கழித்து அந்த பெண் மாமியாரோடு உட்காந்து நிறைய நாள் பேசிகிட்டே இருக்கா. மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 மணி ஆச்சு. கணவனிடத்துல பேசுறதுக்கே அந்த பெண்ணு வரவே இல்லை. கணவருடன் என்ன பண்ணார்? அப்படி வேணும்னே, இருமலே வரல, வேணும்னு இருமல் வந்தது போல் இரும்பி விட்டு, யாரான தீர்த்தம் கொடுங்களே, என் தீர்த்தம் வேணும்னு கேட்டாராம். உடனே இந்த பெண்ணு என்ன பண்ணா? நேர மாமியாரோட வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தாளோ இல்லையோ, திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தவள் எழுந்து உள்ள ஓடி போய் ஒரு சொம்புல தீர்த்தம் எடுத்துன்னு படுக்கை அறைக்கு கணவனிடத்துல கையில கொடுத்துட்டு திரும்ப திண்ணைக்கு போய் மாமியாரோட பேச ஆரம்பிச்சுட்டாளாம். இந்த கணவன் என்ன பண்ணுவான்? தான் பேசினது ஒரு சமிங்கைன்னு தெரிய வேண்டாமா? தீர்த்தம் வேணும்னு சொன்னா பெண்ணை எவ்வளவு நாள் மாமியாரோடு பேசுவா, என்னோடு பேச வேண்டாமான்னு ஒரு ஆசையில் அழைத்தால்
அது புரிந்து கொள்ளும் அளவுக்கு பக்குவம் அந்த பெண்ணுக்கு இருக்கணுமோ இல்லையோ? அதை போலத்தான் நாங்கள் யாதும் ஒன்று அறியாத பிள்ளைகளோமை. நீ காதல் மொழி பேசினா அதை புரிஞ்சுட்டு திரும்ப பேசுற பருவம் கூட எங்களுக்கு இன்னும் வரல. நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகள். உன்னுடைய இங்கிதம், உன்னுடைய நெடிய பேச்செல்லாம் எங்களுக்கு புரியாது. இப்படிப்பட்ட பிள்ளைகளோமை நீ நலிந்து என் பயன்? இப்படிப்பட்ட எங்களை போய் சிற்றிலை சிதைத்து இதெல்லாம் பண்ணி வருத்துகிறாயே, இதனால என்ன பயன் என்று ஆண்டாள் கேட்டாள். கண்ணன் தருள் சொன்னார், இதுக்கு பயனா? இதுவேதான் பயன். ஸ்வயம் பிரயோஜனம்னு சொல்றோம் இல்லையா? பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றோமே, எதுக்காகன்னா பண்றதே ஆனந்தம், அதுக்காக பண்ணுகிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதுக்கு சொல்றோம்னால் சொல்றதுக்கு ஆனந்தமா இருக்கு, அதுக்காக சொல்றோம். அதை போல கண்ணன் சொன்னார், இதனால ஒரு பயனும் வேண்டாம், உங்களை கட்டப்படுத்துறதே எனக்கு ஆனந்தமா இருக்கு, நீங்க கட்டின வீட்டை உடைக்கிறதே எனக்கு ஆனந்தமா இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்றா, ஓதமா கடல் வண்ணா உன் மணவாட்டிமாரோடு சூழரும். உன் மனைவிகள் மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன், இதை போல நீ பண்ணிக்கொண்டே இருக்காதே, இது தவறு. ஓதமாகடல் வண்ணா, பெரிய அலைகளை உடைய கடல் போன்ற வண்ணத்தை உடையவனே, சேதுபந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. நீதானே சேது கட்டினாய், இங்கிருந்து லங்க வரைக்கும் நீதானே சேது கட்டினாய். அந்த சேதுவை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று உனக்கு தெரியும் அல்லவா? குரங்குகள் எல்லாம் சேர்ந்து, குரங்குகள், கரடிகள், அணில்கள் எல்லாரும் சேர்ந்துதானே கட்டினீர்கள். அதை போலத்தான் நாங்களும் கட்டப்பட்டு இந்த சிற்றிலை கட்டி இருக்கிறோம். நீ கட்டின சேதுபந்தத்தை மட்டும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன், நான் கட்டின சிற்றிலை வந்து சிதைக்கலாமா? இது தவறில்லையா? ஒரு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு சிரமப்படுவோம்னு உனக்கும் தெரியும். நீ சேது கட்டி இருக்கிறாய். எப்படி அவர் சேது கட்டினதும் இவள் சிற்றில் கட்டினது ஒரே பிரயாசம் தானா? ரெண்டு ஒரே அளவுக்கு முயற்சி தானே. அதனால எங்கள் வந்து சிற்றில் வந்து சிதையேலே என்று 7வது பாசுரத்தில் ஆண்டாள் பாடினாள். அடுத்து 8வது, வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுளகும் மணலும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை சிற்றில் ஈழழித்து என் பயன் தொட்டுதைத்து நலியேல் கண்டாய் சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் கட்டியும் கைத்தால் இன்னாமை அரிதியே கடல் வண்ணனே என்று 8வது பாசுரம். இதில் என்ன சொல்லுகிறாள்? அதே போல தொடர்ந்து பேசுகிறாள். வட்டவாய் சிறு தூதையோடு, தான் கட்டினது எப்படின்னு வர்ணிக்கிறாள். வட்டவாய் சிறு தூதை, தூதைனா ஒரு சின்ன பானைன்னு அர்த்தம். மணலை வைத்துத்தானே வீடு கட்ட வேண்டும். அந்த மணலை சலித்து சலித்து நல்லா அதில் சாரமாக இருக்கிற மணலை எடுத்து ஒரு பானையில் போட்டு பாடோ இல்லையோ, அதுக்காக வட்டவாய் சிறு தூதை, சின்ன வாயையுடைய ஒரு சின்ன பானை, தூதையோடு சிறு சுளகும், சுளகுங்கிறது அந்த மணலை புடைப்பதற்கு, அந்த சிறு சுளகும் மணலும் கொண்டு, அந்த புடைக்கப்பட்ட சின்ன மணலையும் கொண்டு இட்டமா விளையாடுவோங்களை, நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஆசைப்பட்டபடிக்கு, யாரும் எங்களை கேள்வி கேட்காதபடிக்கு வீதியிலே விளையாடி கொண்டிருந்தோம். விளையாடுவோங்களை சிற்றில் ஈடழித்து என் பயன், எங்களுடைய வீடுகளை அழித்து நீ என்ன பயனை காணப்போகிறாய், எதற்காக செய்கிறாய்னு சொன்னார்கள். கண்ணன் சொன்னார், எதுக்காக பண்ணேனா? அப்பதானே உங்க பேர்ல என் கைப்பட முடியும், கால் பட முடியும், உங்களை அணைப்பதற்காகத்தான் வந்தேன்னு மெதுவா வந்து ஆண்டாள் கையை பிடிச்சானாம். உடனே ஆண்டாள் சொன்னா, சீ என்ன தொடாதே, தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய். கண்ணாய் என்னை வரிசை பார்க்கணும். தொட்டு உதைத்து நலியேல் கண்டாயின்னு இருக்கு. முதல்ல தொட்டார் பகவான், வந்து ஆண்டாளை தொட்டார்னு வச்சுக்கணும். தொட்ட உடனே ஆண்டாள் என்ன சொல்லியிருப்பா? சீ என்னெல்லாம் தொடாத, நீ யாரை தொட்டுட்டு வந்தாயோ தெரியாது, எத்தனை கோபிகைகளோடு இருந்தாயோ தெரியாது, என்னை தொடாதேன்னு ஆண்டாள் விளக்கினாளாம். உடனே கண்ணுக்கு கோபம் வந்து உதைத்து, உடனே காலால் அவளுடைய திருவடியில ஒரு சின்ன எடறி விட்டாராம். காதலன் காதலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பரிமாற்றம் தானே. அப்ப தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய், முதல்ல தொட்டிருக்காருன்னு தெரிகிறது. அதை ஆண்டாள் மறுத்து இருக்க வேண்டும். உடனே உதைத்து, இல்லாட்டா எதுக்கு உதைக்க போறார்? தனக்கு ரோஷம் கோபம் வந்தது, உதைத்தார். உடனே ஆண்டாள் சொன்னா, கண்ணா உன் திருமேனி எல்லாம் என்ன தொடவே வேண்டாம், நீ எந்த கோபிகையோடு எப்போது இருந்தாய்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை தொடாதே, எனக்கு உன் ஸ்பர்ஷம் பிடிக்கவில்லை, உன்னை தொடுவது எனக்கு பிடிக்கவில்லைன்னு ஆண்டாள் சொன்னா. உடனே பகவானுக்கு கோபம் வந்தது. என்ன ஆண்டாளே விளையாடுகிறீரா? இந்த திருமேனியை அடைய முடியுமான்னு எப்பேற்பட்ட யோகிகள் எல்லாம் தவம் கிடக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் காலமெல்லாம் தேவர்கள், இந்திரன், சந்திரன், குபேரன் எல்லாரும் தவம் கிடக்கிறார்கள். அத்தனை பேரால் அடைய முடியாத ஒரு திருமேனி. எல்லாரும் ஆசைப்படுவது என்ன? வைகுந்தத்தை அடைய வேண்டும், பகவானும் நாமுமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் என்பதில் வெறும் பார்த்து அனுபவம் என்பது மட்டும் கிடையாது. பகவானை நாம் அணைத்து கொள்ள வேண்டும், அவனுக்கு திருவடி பிடித்து விட வேண்டும். இங்குதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு 2-3 பாசுரத்தில் பார்த்தால் கண்ணன், ஆண்டாள்,
அவர்களோட ஏதோ காதல் பாசுரம், ஏதோ காமத்தை பற்றி பேசுகிறாள் ஆண்டாள். கண்ணன் வரார், ஆண்டாளை கையை பிடிக்கிறார், ஆண்டாளை எத்துகிறார், ஏதோ ஒரு உட்கருத்தோடு தினமும் வந்து ஆண்டாளை துன்பப்படுத்துகிறாள். ஆண்டாளோ எனக்கு இன்னும் பருவம் நிரம்பவில்லை, நீ சொல்லுகிற காதல் மொழிகளை கூட புரிந்து கொள்ள முடியாது என்னாலே என்று சொல்லுவதையெல்லாம் பார்த்தால் இது ஏதோ உலகத்துல காதலன் காதலி, நாயகன் நாயகி காமத்தை பத்தி பேசுகிறாளோ என்று நமக்கு தோன்றும். அதை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாட்டினுடைய அர்த்தத்துக்கு வாங்கோ. கண்ணன் என்ன பண்றார் பாருங்க. தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய் சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் அப்படின்னு பாசுரம் இருக்கோ இல்லையோ, இதை மூணா பிரிச்சுங்க. தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய் சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய். முதல்ல கண்ணன் வந்து தொட்டாராம் ஆண்டாளை. ஆண்டாள் கையை உதறி விட்டாய், என்ன தொடாத, நீ எத்தனை கோபிகைகளுக்கு இதை போல தொட்டாயோ தெரியாது, எனக்கு உன் ஸ்பர்சம் வேண்டாம தள்ளி விட்டா. கோவம் வந்து உதைத்தாராம் கண்ணன். அதையும் ஆண்டாள் விலகி கொண்டு என் கிட்டக்க வராதேன்னு சொன்னா அப்ப பகவானுக்கு ரோஷம் ஏற்பட்டது. இந்த திருமேனியா ஆண்டாளே வேண்டாம் என்று சொல்லுகிறாய், இந்த திருமேனியை அணைக்க முடியுமா என்று எப்பேற்பட்ட யோகிகள் எல்லாம் தியானிக்கிறார்கள். இந்த திருமேனி எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சங்க சக்கரங்களோடு தன்னுடைய திருமேனியை காட்டினாராம் பகவான். இல்லாட்டா இந்த இடத்துல சுடர் கை ஏந்தினாயின்னு பாட தேவையே கிடையாது இல்லையோ, சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாயின்னு பாசுரம் இருக்கு. எங்க கண்ணன் சக்கரத்தை எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாரானால் ஆண்டாளுக்கு சக்கரத்தோடு கூடிய வடிவத்தை பகவான் காட்டுகிறான். எதற்காக காட்டினார்னால் அந்த தன்னுடைய அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்குதே, அந்த திருமேனியை ஆண்டாளுக்கு காட்டி பகவான் கேட்கிறாராம், இந்த திருமேனியா வேண்டாம் என்று சொல்லுகிறீர்? பரமாத்மாவனுடைய அசாதாரணமான திருமேனி, கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய். பகவானுடைய திருமேனியிலே இந்த சங்க சக்கரங்கள் ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு அங்கமொல்லியோ, பார்த்தாலே நமக்கு உடனே ஒரு ரக்ஷை, நமக்கு ஒரு காவல் இருக்கிறது என்கிற எண்ணமும் வரும். இன்னொரு பக்கம் அதில் ஒரு ஆசையும் பிறக்கும் இல்லையோ, அந்த பகவானை அணைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை பிறக்கிறது. அப்படி ஆசைப்பட்டு எத்தனை பேர் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மலையிலும் குகையிலும் நீருக்குள்ளும் எத்தனை யோகிகள் தவம் செய்கிறார்கள். எதற்கு? வைகுந்தத்தை அடைவதற்குன்னு சொல்லக்கூடாது, பரமாத்மாவை அடைந்து தொண்டு செய்வதற்குன்னு சொல்லக்கூடாது, இந்த திருமேனியை அணைத்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்டு தவம் செய்கிறார்கள் என்று பொருள் கொண்டாதான் இந்த இடத்துல பொருந்தும். ஆண்டாளே இந்த திருமேனியா வேண்டாம்னு சொல்லுகிறீர், இந்த திருமேனி ஆலிங்கனம் அணைப்பை எத்தனை பேர் ஆசைப்பட்டு தவம் செய்கிறார்கள் தெரியுமான்னு இந்த வரிக்கு பொருள். அப்ப இந்த வரியை வச்சுட்டு பார்த்தோம்னால் இதுவரைக்கும் பேசினது எதுவுமே மேலோட்டமா உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய காதல் உணர்ச்சி, காம உணர்ச்சி, அதை எதையும் வைத்துக்கொண்டு ஆண்டாள் பாடவில்லை. இது நாம உலகத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்ன கற்பனை தான் பண்ணணும். இப்படி வச்சுக்கோங்க, ஆணோ பெண்ணோ எந்த ஜீவாத்மாவாக இருந்தாலும் பரமாத்மாவை பார்த்து காதல் கொள்ளலாம், பரமாத்மாவை பார்த்து காமம் கொள்ளலாம், பரமாத்மாவை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தாராளமா நினைக்கலாம். இதுல எந்த குற்றமும் கிடையாது. இது லௌகிகமான காதலோ காமமோ அல்ல. ஏன் இப்படி தெரியறதுனால் கண்ணன் பதில் என்ன சொல்றார்? எத்தனை பெண்கள் என்னை ஆசைப்படுகிறார்கள் தெரியுமான்னு பதில் அல்ல, எத்தனை யோகிகள் என்னை ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா. யோகிகள் என்ன உடல் அழகுக்கு ஆசைப்படுபவர்களா என்ன? அதையெல்லாம் விட்டு வைராக்கியத்தோடு தவம் செய்யக்கூடியவர்கள், ஆனா அவர்களும் பரமாத்மாவினுடைய உடல் அழகை ஆசைப்படுகிறார்கள்னு சொன்னால் அப்ப அந்த ஆசையில் தவறு கிடையாது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆசைப்படணும். பகவானை சேவிச்ச உடனே அவனை கட்டிக்கணும், அவன் மடியிலே படுத்து கொள்ள வேண்டும் ஒரு ஜீவாத்மா ஆசைப்பட்டால் அதுல தவறு சொல்லுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அது எங்க? அப்ப இந்த வேதாந்த கருத்தை ஒரு ஆன்மீகமான காதல், ஒரு அலௌகிகமான உலகத்துக்கு அப்பாற்பட்ட காதலைத்தான் ஆண்டாள் பாடுகிறாளே தவிர சாதாரண ஆண் பெண் காதலை பத்தி அல்ல. ஒரு ஆணும் பரமாத்மாவை இப்படி அடையணும்னு ஆசைப்படலாம், ஒரு பெண்ணும் பரமாத்மாவை அடையணும்னு ஆசைப்படலாம். ஏன்னா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஜீவாத்மாவுக்கு எது ஆண் பெண்? ஜீவாத்மா என்பவன் மனைவி, ஜீவாத்மா என்பவன் தொண்டன். தொண்டன் சுவாமியை தன் கணவனை ஆசைப்படுகிறான். அது எந்த விதத்தில் வேணாலும் பண்ணலாம். நம்மை மனைவியாக நினைத்து அவனை கணவனாக நினைக்கலாம், நம்மை தாசனாக நினைத்து அவனை சுவாமியாக நினைக்கலாம், எப்படி நினைத்தாலும் தகும். அப்ப இந்த பாசுரங்களுடைய உட்கருத்து என்னன்னு இந்த இடத்துல தெரிகிறது. சங்க சக்கரங்களோடு கூடிய திருமேனியை காட்டி இந்த திருமேனியை யோகிகள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள், அந்த திருமேனியா வேண்டாம்னு தள்ளுகிறீர் அப்படின்னு கண்ணன் ஆண்டாளை பார்த்து கேட்கிறார். அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றார், ஆமாம், கட்டியும் கைத்தால் இன்னாமை அருதியே கடல் வண்ணனே. கட்டினா நம்ம கற்கண்டுன்னு சொல்றோம் இல்லையோ, அதான் கட்டி. அந்த கல்கண்டாகவே இருந்தாலும் கைத்தால் மனசுல கசந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன்,
ஒரு விஷயம் பிடிக்காம படுத்துன்னா அது எவ்வளவு உயர்ந்த இனிமையான பொருளாக இருந்தாலும் நமக்கு அதில் மனசு ஈடுபடவே படாதோ இல்லையோ. அதை போல ஆண்டாள் சொல்றா, நீ படுத்துகிற பாடால எனக்கு மனம் கசந்து விட்டால் அப்ப நீ 4 தோள்களோடு சக்கரத்தோடு வடிவை காட்டினாலும் எனக்கு அதுல ஒரு பிடித்தம் இருக்காது கண்ணா. அந்த அளவுக்கு நீ எங்களை படுத்துகிறாய். அதனால உன்னுடைய திருமேனில் எனக்கு ஆசை விட்டு போயித்து. கட்டியும் கைத்தால் இன்னாமை அருதியே கடல் வண்ணனே என்று 8வது பாசுரம். அடுத்து 9வது. முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடெங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றிமை பிணக்கிட்டக்கால் இந்த பக்கம் நின்னவர் என் சொல்வார் என்று 9வது பாசுரம். இதுல ஆண்டாள் தெரிவிப்பது கண்ணன் கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரோ இல்லையோ. இதுவரைக்கும் பல விஷயங்கள் நடந்தன. கண்ணன் மெதுவா இப்ப ஆண்டாளுக்கு அருகிலே வருகிறார். முற்றத்தூடு புகுந்து. அது முற்றம், திடீர்னு முற்றம் எங்கிருந்து வந்ததென்றால் கண்ணன் தினமும் இவர்கள் சிற்றிலை சிதைத்து கொண்டே இருக்கிறாரோ இல்லையோ. அதனால பெண்கள் எல்லாம் சேர்ந்து மெதுவா யோசித்து கண்ணன் நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்களாம். ஒரு பெரிய முற்றம், 5 லட்சம் பெண்கள் கோபிகைகள் இருப்பவர்கள், அவர்களெல்லாம் இருக்கும் அளவுக்கு ஏதோ ஒரு வீட்டினுடைய முற்றம். அந்த முற்றத்தை தேர்ந்தெடுத்து எல்லாரும் சரியா 4 மணிக்கு அந்த முற்றத்துக்கு வந்துவிட வேண்டும்னு பேசி வைத்துக் கொண்டார்கள். ஆனா எல்லாம் ஒரே சமயத்துல கிளம்பி வந்தா கண்ணனுக்கு தெரிந்து போய்விடும். கால் தடத்தை பார்த்துட்டே திரும்பி பின்னாடி வந்துடுவார்னு தெரியும். அதனால பேசி வச்சிருந்து ஒரு 2 பேர் இந்த பாதையா அப்படி வாங்கும், நாங்க ஒரு 3 பேர் இப்படி வரோம், ஒருத்தி அப்படி சுத்திண்டு வரணும். எல்லாரும் கண்ணனை எப்படியாவது திசை திருப்பி கண்ணன் கண்ணிலே மண்ணை தூவி விட்டு எப்படியாவது அவனை ஏமாத்தி விட்டு வந்துட வேண்டும்னு ரொம்ப முயற்சி பண்ணி திட்டமெல்லாம் போட்டு நன்னா அதை நடத்தி 4 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். கட்ட ஆரம்பித்தார்கள். 4:15 ஆச்சு, 4:30 மணி ஆச்சு. மெதுவா திரும்பி பார்த்தா கண்ணன் அந்த முற்றத்துக்குள்ள நின்று கொண்டிருந்தாராம். எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரியாது. முற்றத்தூடு புகுந்து. இவரெல்லாம் விளையாடி கொண்டிருந்த ரகசியமான முற்றம், யாருக்குமே சொல்லதில்லை, தெரியவே தெரியாது. அந்த முற்றத்தூடு புகுந்து. கண்ணன் அவரை யார் தடுக்க முடியும்? எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார். அந்த முற்றத்துக்குள்ளும் வந்து விட்டார். வந்த உடனே நின் முகம் காட்டி, உடனே என்ன பண்ணாராம், ஒவ்வொரு பெண்ணா இப்படி கிட்டக்க முகத்து பக்கத்துல முகத்தை வச்சு காமிச்சிட்டு போனாராம். போகச்சு ஒரு சின்ன சிரிப்பு, முகம் காட்டி புன்முறுவல் செய்து ஒரு சின்ன சிரிப்பு. அவர் இடத்துல அண்டாளே என்னை ஏமாத்தணும்னு தானே வந்தீர், பார்த்தீரா நான் கண்டுபிடிச்சு வந்துட்டேன், நீங்கள் எவ்வளவு ரகசியம் செய்தாலும் நான் கண்டுபிடித்தேன் பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சிரிச்சாராம். இன்னொரு பெண்ணிடத்துல போய் எப்படி என்னை ஏமாற்றி விட்டு வந்தீர்கள், எனக்கு தெரியாம எந்த பாதையால் வந்தீர்கள் அப்படின்னு இன்னொருத்திக்கிட்ட சொன்னாராம். இன்னொருத்திக்கிட்ட போய் எனக்கு உங்களோடையே வரணும்னு ஆசை, என்னை நீங்க விட்டு விட்டு வந்து விட்டீர்கள், ரொம்ப உங்களோட வரணும்னு ஆசைப்பட்டேன், அந்த பாக்கியம் தான் கிடைக்கல அப்படின்னு இன்னொருத்திக்கிட்ட தாழ்ந்து போய் பேசினாராம். இப்படி ஒவ்வொரு பெண்ணிடமும் போய் ஒருத்தி இடத்திலே என்னை ஏமாற்றணும்னு பார்த்தாயே உன்னை ஏமாற்றி விட்டேன் அப்படின்னு ஒத்திக்கிட்ட சொல்றார். எப்படி என்ன ஏமாற்றினீர்கள் இன்னூத்திக்கிட்ட கேட்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரா போய் முகம் காட்டி அவளவள் இடத்துல போய் பேசி தான் ஜெயித்து விட்டோம், எல்லா பெண்களையும் தோற்கடித்து அவர்கள் திட்டத்தை முறியடித்து ஜெயித்து விட்டோம் ஆனந்தமுல்லையோ. புன்முறுவல் செய்து நன்னா சிரித்தானாம் கண்ணன். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா. பண்ணி முடிச்சுட்டு கட்டின வீடையெல்லாம் உடைச்சாரா, அந்த வீடை உடைக்கிற சாக்கில் எங்கள் சிந்தையையும் உடைத்து விட்டாயே, இதுக்கப்புறம் மேல சிற்றில் கட்டுவதற்கே எங்களுக்கு எண்ணம் இல்லை, உன்னுடைய அழகிலும் உன்னுடைய சீலத்திலும் நாங்கள் தோற்று போனோமே தவிர இனிமேல் எங்களுக்கு சிற்றில் இழைப்பதில் ஒரு ஆசையே இல்லை, எங்கள் சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைத்த கடவையோ கோவிந்தா. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய். திருவிக்கிரமாவதாரத்தை பற்றி பாடுகிறாள். முற்று மண்ணிடம், இந்த பூலோகம் அனைத்தும் தாவி ஒரு திருவடியால தாவி அளந்தான். விண்ணுற நீண்டு, இன்னொரு திருமுடி அவனுடைய திருவபிஷேகம் மேல போய் ஆகாசத்துல முட்டும் அளவுக்கு வளர்ந்தான். விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிமிர்ந்த நீழ்முடியன் என்று திருப்பாணாழ்வார் பாசுரம். ஆனந்தம், தனக்கு இந்திரனுக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்க போகிறோம் ராஜ்யத்தை என்கிற ஆனந்தம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே வளர்ந்து விட்டான். அப்படிப்பட்ட திருவிக்கிரமன் நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பிணக்கு இட்ட கால். இப்பதான் முக்கியம். இப்பதான் கண்ணனும் ஆண்டாளும் சேர்ந்து விட்டார்கள்னு தெரிகிறது. கண்ணன் கிட்டக்க பற்றி ஆண்டாளை பிடித்து கொண்டு மெய்ப்பிணக்கு அப்படின்னா ஆலிங்கனம் அர்த்தம். மெய்னா திருமேனி, உடல், உடலால பிணக்கு அப்படின்னா உடலாலே ஆலிங்கனம் செய்து கொண்டான் கண்ணன். பண்ண உடனே இருந்த கோபம் அனைத்தும் ஆண்டாளுக்கு தீர்ந்து போய்விட்டது. எத்தனை நாளைக்கு காதலிக்கு காதல் இடத்துல எவ்வளவு நாள் கோபம் இருக்கும்? அவன் அணைத்து கொண்ட உடனே
கோபம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. உடனே என்ன வார்த்தை சொல்றா? ஐயோ, யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்வது? முற்ற மண்ணிடம் தாவி வெண்ணுற நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பிணக்கிட்டக்கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்வார். ஐயோ, பக்கத்துல யாராவது பார்த்து விட்டால் என்ன சொல்வார்களோ தெரியாது கண்ணா, அதனால வேண்டாம்னு பயந்து ஒரு வார்த்தை சொன்னாலாம். கண்ணனை தவிர்க்கவில்லை. கண்ணா என்னை தொடாதேன்னு இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தவள் இதுக்கு மேல் அவ்வளவு வலிய வார்த்தை சொல்லுவதற்கு ஆண்டாளுக்கு பேச்சு ஒரு மனசு எழாதொல்லியோ. இதுதான் ஒரு முக்கியமான வேறுபாடு. மற்ற ஆழ்வார்களும் பெண் பாவனையில பாசுரம் பாடுவதுண்டு. ஆண்டாள் இயற்கையாகவே பெண்ணாக பிறந்து பாசுரம் பாடுகிறாள். என்ன வித்தியாசம்னால் மற்ற ஆழ்வார்களும் இதை போல கோபத்தோட பாசுரம் பாடுவார்கள். அப்ப கண்ணன் கிட்டக்க வந்து அணைச்சுக்க வந்தா அவனை தள்ளி விட்டுடுவா. அப்படின்னு தான் பாசுரத்தில் இருக்கும். என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி, என் கிட்டக்க வராதே, என்னை தொடாதே, நீ போ அப்படின்னு நம்மாழ்வார் பாடுகிறார். ஆனா ஆண்டாள் போன்னு பாடலை பாருங்க. பிணக்கிட்டக்கால் அணைத்த உடனே ஐயோ பக்கம் நின்னார் என்ன சொல்வார், பக்கத்தில் இருக்கிறவா பார்த்தால் என்ன சொல்லுவார்களோன்னு மனசு பதைக்கிறது. காதலனை தவிர்த்து நீ வராதேன்னு சொல்லும் அளவுக்கு அந்த பெண்ணுக்கு திண்மை, ஒரு நெஞ்சு உரம் கிடையாது. மெலிமையோ இல்லையோ, ரொம்ப மென்மையானவள் பெண் என்பதால் அதனால உண்மையான பெண்மை இவளுக்குத்தான். மற்றவர்கள் எல்லாம் பெண்மையை ஏறிட்டு கொண்டு பாசுரம் பாடுகிறார்கள். அதனால தான் சரியா தெரியல. காதலன் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டா யாரான தள்ளி போன்னு சொல்லுவாளா? அவ ஆலிங்கனம் பண்ணி கொண்ட உடனே ஆண்டாளுக்கு கோபம் தீர்ந்தது, காதல் மேலிட்டது. ஆனால் பக்கம் நின்னார்கள் என்ன சொல்லுவார்களோன்னு பயந்து வார்த்தை சொன்னாள். இது 9வது பாசுரம். அப்ப தொடங்கும் போது கோபம், ஆனா பாசுரம் முடியும் போது ஆண்டாளும் கண்ணனும் சேர்ந்தார்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிகிறது. அடுத்து கடைசி 10வது பாசுரம். சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தந்தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே என்று பலஸ்ருதி. இந்த 10 பாசுரத்தை ஓதுவர்களுக்கு என்ன பலம் கிடைக்கும்னு சொல்லுகிறாள். சீதைவாய் அமுதம் உண்டாய், சீதை பிராட்டினுடைய வாய் அமுதம், அதை பகவான் உண்டானே, அந்த பகவானே எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று, நாங்கள் கட்டின சிறு வீடுகளை நீ உடைக்காதே என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர். வீதிவாய், வீதியிலேயே கட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிறுமியர். அவர்களுடைய மழலை சொல், சிறுபிள்ளைத்தனம் மாறாத சின்ன குழந்தைகளுடைய பாசுரத்தை யார் பாடினார்கள்? வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தந்தன் கோதை. கோதைங்கிறது தான் தான். அந்த கோதைக்கு எவ்வளவு பெரிய அறிமுகம் பாருங்க. வேதவாய், வாயில எப்பவும் வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். தொழிலாளர்கள், வைதிக செயல்கள், யாகம் யஜ்ஞம் ஹோமம் தானம் தபசு இதையே செய்து கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர், அப்படி சிறந்த வைதிக அக்ரேசரர்கள் வாழக்கூடிய வில்லிபுத்தூர் மண், மண்ணுன்னா அதற்கு தலைவர்னு அர்த்தம். வில்லிபுத்தூருக்கு கோன் தலைவரான விட்டுசித்தன் கோதை, விட்டுச்சித்தர் என்கிற பெரியாழ்வாருடைய கோதை பெண்ணான ஆண்டாள் நான் வாய்த்த தமிழ் வல்லவர். நான் பாடின இந்த 10 பாசுரங்களான அழகிய தமிழ் பாசுரங்களை வல்லவர்கள். வல்லவர்கள்னா சொல்லையும் அதன் பொருளையும் உணர்ந்தவர்கள், பொருளையோடு சேர்த்து சொல்லை உடையவர்கள். குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே, எந்த குறையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் வைகுந்தத்தை அடைவார்கள் என்று பலஸ்ருதி சொல்லுகிறாள். அது என்ன குறைவின்றி? வைகுந்தத்துக்கு போகணும்னாலே குறைவின்றித்தானே போக முடியும். குறையோடு வைகுந்தம் போக முடியுமா? நமக்கு சந்தேகம் வரும். குறைவின்றின்னா ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள்? நாம் பட்ட பாட நீங்க பட வேண்டாம்னு சொல்லுகிறாளாம். ஏன்னா ஆண்டாள் கண்ணனுக்கு பட்டபாடு என்ன? முதல் 10 பாசுர நாச்சியார் திருமொழி காமதேவன் காலிலே விழுந்து நீதான் சேர்த்து வைக்கணும்னு பிரார்த்தித்தாளோ இல்லையோ, அதை போல கண்டவர்கள் காலிலெல்லாம் நீங்க விழவே வேண்டாம், குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே, பகவானே அனுகிரகம் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போவார். நீங்கள் யார் 3வது மனுஷன் காலிலும் விழ தேவையே இருக்காது, நான் பட்ட பாட நீங்கள் பட தேவை இருக்காதுன்னு ஒரு அர்த்தம். அதோடு சொல்றா, சரி காமதேவன் காலில் விழுந்து இப்ப கண்ணன் வந்துட்டார், வந்து 9வது பாட்டுல ஆண்டாளை அணைத்து கொண்டாரோ இல்லையோ, அணைச்ச உடனே ஆண்டாள் ஆனந்தப்பட முடிந்ததா? ஐயோ இந்த பக்கம் நின்றவர் என்ன சொல்வார், பக்கத்தில் இருக்கிறவ யாரானு பார்த்தா என்ன சொல்லுவார்களோன்னு பயப்பட வேண்டி இருந்ததோ இல்லையோ, அந்த துன்பமும் நமக்கு இருக்காது. இந்த 10 பாசுரங்களை சொன்னா நம்மளையும் கண்ணன் கட்டிப்பார். எங்க கட்டிப்பார்? நாம வைகுந்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் கட்டிப்பார். வைகுந்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் கண்ணன் நம்மை அணைக்கும் போது சுற்றி இருப்பவர்கள் யாரும் புகார் செய்பவர்களே அல்லர்கள், எல்லாம் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள். ஆனந்தமா நம்மளை நன்னா கட்டிக்கோன்னு சொல்லுவாளே தவிர ஐயோ கண்ணன் இவளை கட்டி கொண்டான்னு புகார் செய்பவர்களே அல்லர்கள். அப்ப ஆண்டாளுக்கு 2 துன்பம். காமதேவன் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணன் வந்தார்.
கண்ணன் வந்து கட்டிக்கொண்ட உடனே ஐயோ யாரான பார்த்துருவாளோன்னு பயப்பட தேவை இருந்தது. ஆனா நமக்கு இந்த 10 பாசுரங்களை வல்லவர்களுக்கு குறைவின்றி வைகுந்தம் சேருவரே. எந்த தேவதை காலிலும் போய் விழ வேண்டாம், மற்றவர்கள் காலில் விழ வேண்டாம், கண்ணனே வைகுந்தம் கொடுப்பார். வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போய் கண்ணன் உங்களை அணைக்கும் போது சுத்தி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்களோ நீங்க பயப்பட வேண்டாம், நான் தான் அப்படி பயப்பட்டேன். உங்களை சுத்தி இருப்பவர்கள் பக்தர்களாக, காதலிகளாக, பகவானுக்கே உரிய அனன்யார்க சேஷர்களாக இருக்கிறபடியால் யாரும் தவறாக கொள்ள மாட்டார்கள். அப்ப பயப்படாமல் ஆலிங்கனத்தை அனுபவிக்கக்கூடிய பேற்றை நீங்களும் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டாள் இந்த 10 பாசுரங்களின் அர்த்தத்தை முடிக்கிறாள். பெரிய திருமொழி, சாதாரண பாசுரமாட்டம் இருக்கும் பார்த்தா, குழந்தைகள் விளையாடுகிறார்கள், சிற்றில் சிதைக்கிறார் என்று மேலோட்டமா அதனுடைய மேல் ஒரு தளத்தை மட்டும் நாம கீறி பார்த்திருக்கோம்னு அர்த்தம். உள்ள அர்த்தங்களை பார்த்தால் பெரியவாச்சான் பிள்ளை என்ன மற்றும் உண்டான பல ஆச்சாரியர்களும் பொழிந்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ அரியேன் அடைந்த மட்டில் காலத்துக்கு தகுந்தபடிக்கு 2 வார்த்தைகளை மட்டும் விண்ணப்பித்தேன். குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்து அடியேனுக்கும் இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை சொல்லி சத்தை பெற வாய்ப்பளித்தமைக்கு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் அடியனுடைய கிருதஜ்ஞதையும் புனக தண்டவத் பிரணாமத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து நீங்களும் கேட்டு இந்த திவ்ய பிரபந்த அனுபவத்தின் மூலம் அருளிச் செயல்களின் ஆழ் பொருளையும் அதனுடைய ஈன் சுவையையும் ஆனந்தமாக தினமும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். நேரம் கிடைக்கும் போது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கையில் கொண்டு ஒரு ஆச்சாரியனிடம் இருந்து வரி வரியாக வாசித்து நாச்சியார் தமிழினுடைய அர்த்தத்தை கேட்டால் மிக உயர்ந்த பிரபந்தம், ரொம்ப ரசமான அழகான பிரபந்தம். ஆண்டாளுடைய திருப்பாவை எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நாச்சியார் திருமொழியும் அனைவர் மனதிலும் தவழ வேண்டும், அதனால் கண்ணன் உகக்க வேண்டும் என்று கண்ணனிடத்திலும் ஆண்டாளிடத்திலும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். வாழ அரங்கநகர் வாழ சடலோபன் தந்தாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்